ஹாய் ஆர்மேஸ், நான் உங்கள் மினி. இன்றைக்கி மாஃபியா ஹஸ்பண்ட் அப்படிங்கிற ஜேகே ஒன் ஷாட்டோட 2/2 பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கலன்னா மறக்காமல் பார்த்துக்கோங்க. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. லைக் போடாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் போட்டுக்கோங்க, ஓகேவா? போட்டிங்களா? கமெண்ட் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் ஓகேன்னு எனக்கு தோணும். டிஸ்க்ளைமர் ஸ்க்ரீன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் லிம்முக்கு. ஸோ ஃபுல்லாக படிச்சுட்டு நல்லா படிச்சுட்டு அதெல்லாம் ஓகே நான் மட்டும் ஸ்டோரிக்குள்ளே வாங்க, இல்லைன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகே வாங்க டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட் சீனில் என்ன பார்த்தோம்னா, உங்கள் வீட்டில் ப்ராப்ளம் ஆகிருக்கும். ஸோ உங்களை ஜேகே வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டான். நீங்கள் உட்காந்து அழுதுட்ருக்கீங்க. ஏன்னா உங்கள் வீட்டில் செம்மாட்டி உருஷ்டாங்க. அதனால நீங்கள் உட்காந்து அழுதுட்ருக்கீங்க. உங்களுக்கு மருந்தெல்லாம் போட்டுட்டாங்க. அப்புறமா நீங்கள் சாப்பிட்டுட்டு இப்போ உட்காந்துருக்கீங்க. ஜேகே ரூம்குள்ளே வந்திருப்பான். அதோட முடிச்சுருந்தா ஓகே வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இப்போ ஜேகே உங்கள் ஹேண்டை பிடிச்சிட்டே உட்காந்துருக்கான். நீங்கள் ஜேகேவை பார்த்துட்டே இருக்கீங்க. உங்களால் இப்போ என்ன பண்ணணும்னு கூட உங்களுக்கு தெரில. ஸோ நீங்கள் சைலண்ட்டாக பார்த்துட்ருக்கீங்க. நீ பாரு, நீங்கள் எப்படியே ஜேகே பார்க்குறீங்க. உங்கள் ஐஸ் ஃபுல்லாக கலங்கி ஒரு ரெட்டிஷ் கலரில் இருக்குது. ப்ளீஸ் இப்படி மட்டும் இருக்காது. உண்மையிலேருந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு சாரி உனக்கு கஷ்டப்படுத்தணும்னு இல்லை ஜேகே, ஏன்னு தெரில ஐஸ் கலங்கிட்டே இருக்குது. ஜேகே உங்களை பார்த்துட்டு நான் ஃபீலிங்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன், ஓகேவா? நீங்கள் ஓகேன்னு சொல்லி லைட்டாக தலையை ஷேக் பண்ணுறீங்க. அவங்க கண்டிப்பாக யாருமே ஒன்று வெறுக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் நீனா அவ்வளோ பிடிக்கும், சரியா? கண்டிப்பாக ஒரு நாளில் ஒரு நாள் நம்ம 2 ஃபேமிலியும் ஒன்றாயிரும். ஸோ நீ அதை நினச்சி அழாமல் ஓகே அப்படி சொல்லிட்டு நீ அமைதியாக இரு. கண்டிப்பாக உங்கள் அப்பா, உங்கள் அம்மா, உங்கள் அண்ணா இவங்க 3 பேர்னால உன்னை விட்டுட்டே இருக்க முடியாது. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு இல்லை அவங்க இருப்பாங்க. ஜேகே உங்கள் ஹேண்டை இன்னும் டைட்டாக ஹோல்ட் பண்ணுறான். உன்னை விட்டுட்டு யாராலையும் ஒரு செகண்ட் கூட இருக்க முடியாது. அவங்க கோவம் என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 10 நாள் வருமா? ரொம்ப நாள் வரும். ஜேகே உங்கள் ஐஸை பார்த்தா லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். என்ன சிரிக்கிறேன்? இவ்வளோ க்யூட்டாக பதில் சொன்னால் யாராக இருந்தாலும் சிரிப்பாங்க. கண்டிப்பாக அவங்க ஒன்று தேடி வருவாங்க. நீங்கள் ஜேகேவை ஹக் பண்ணுறீங்க. ஜேகே உங்களை பேக் ஹக் பண்ணுறான். ஜேகே அதுக்கப்புறம் சரி நீங்கள் தூங்குறியா அப்படி சொல்லி நீங்கள் ஜேகே பார்க்குறீங்க. இது எங்கள் அம்மாவோட ரூம் தான். ஸோ அப்போ அப்பா அம்மா 2 பேருக்கு ரூமில் நான் படுத்தா அப்பா எங்கே படுப்பார்? அப்பா என் கூட படுக்கிறேன்னு சொன்னார். ஸோ நானும் எங்கள் அப்பாவும் என் ரூமில் படுத்துக்கிறோம். நீ அம்மா படு. சரி, இல்லைன்னா ஜெகஸ்ரீ ரூமில் போய் படுத்துக்கிறியா? எங்கேனாலும் எனக்கு ஓகே தான். அப்போ என் ரூம்க்குறியா? அது முடியாது. ஜேகே டக்குன்னு ஸ்மைல் பண்ணுறா. நீங்கள் நீ ஸ்மைல் பண்ணுறத பார்க்கும்போது என் பெயின் எல்லாம் போகுது ஜேகே. எனக்கு தெரியும் அப்படி சொல்லிட்டு ஜேகே உங்கள் ஃபோர்ஹெட்லேயே லைட்டாக கிஸ் பண்ணுறா. நீங்கள் ஜேகே பார்த்தாலும் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. நீங்கள் இன்னும் ஸ்டில் அந்த பர்தா போட்டு தான் இருக்கீங்க. அதுக்கு மேலே தான் கிஸ் பண்ணியிருப்பான். தேங்க்யூ. எதுக்கு அப்படி சொல்லிட்டு ஜேகே உங்களை பார்க்குறான். உன்ன மாதிரி யாருக்குமே லைஃப் பார்ட்னர் கிடைக்கவே மாட்டாங்க. ஸ்டில் என் ஃபேஸ் பார்த்ததே இல்லை, என் ஐஸ் மட்டும்தான் பார்த்துருக்கேன். ஆனால் எனக்காக இவ்வளோ தூரம் நிற்கிறேன். நான் உன் ஃபேஸ், உன் ஐஸ் அது எதையுமே லவ் பண்ணல, உன்னோட மனசை லவ் பண்ணுறேன். நீங்கள் ஜேகே பார்த்து சிரிச்சிட்டு உன்ன மாதிரி பொண்ணு கிடைச்சா போதும். எல்லா பொண்ணு இந்த உலகத்துலேயே ரொம்ப லக்கி. பட் என் பேரண்ட்ஸுக்கு தான் புரிஞ்சிக்க தெரியல. ஆனால் புரிஞ்சுக்கிட்டா உன்னை பார்த்து கண்டிப்பாக ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவாங்க. நீங்கள் அப்படி சொல்லவும் ஜேகே லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு கண்டிப்பாக அப்படி சொல்லிட்டு அவன் சரி நீ தூங்கு. சரி அப்படின்றீங்க. பட் நீங்கள் ஜேகேவே பார்த்துட்ருக்கேன். அவங்கள படுக்க வச்சுட்டு உங்கள் மேலே அந்த பெட்ஷீட்டை போற்றி விட்றான். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு நான் தூங்கிக்கிறேன். சரி தூங்கு. சரி பர்தாவை கழட்டிட்டு தூங்கு, சரியா? சரின்னு சொல்லிட்டு தலையாட்டிருக்கீங்க. ஜேகே வெளியே போயிருப்பான். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல்லாக பர்தாவை கழட்டிட்டீங்க. இப்போ தலைக்கு மட்டும் போடுவாங்க, அதை மட்டும் போட்டிருக்கீங்க. ஜேகேயோட அம்மா ரொம்ப லைட்டாக டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வராங்க. உள்ளே வாங்க தேம்பி சொல்லிட்டு நீங்கள் உட்காந்தா இருக்கீங்க. சரிம்மா நீங்கள் தூங்கலையா? இல்லை தேம்பின்றீங்க. உங்களை பார்த்துட்டு சரி அப்படி சொல்லிட்டு அவங்க படுத்துக்கிட்டாங்க. நீங்கள் அவங்கள பார்த்துட்டு உங்களுக்கு நான் இது போட்டிருக்குது ஒரு மாதிரி டிஸ்டர்பாக ஃபீல் ஆகலை. அவங்க அங்கே திரும்பியிருப்பாங்க. டக்குனு அவங்க சைடு திரும்பிட்டு எதுமா சொல்கிறேன், நீங்கள் உங்கள் ஹைட்டில் போட்டிருக்கீங்களா அதை காட்டுறீங்க. இங்கே பாரு, இது உன்னோட வீடு. உனக்கு எப்படி இருக்கணும்னு தோணுமோ அப்படி இரு, சரியா? நான் உனக்கு எதுவுமே சொல்ல மாட்டேன். நீங்கள் டக்குன்னு உங்களை ஹக் பண்ணிட்டு உண்மையிலே உங்களை மாதிரி ஒரு அம்மா கிடச்சிருக்கணும். நீங்கள் அவங்கள அப்படி பார்த்து சொல்லவும் அவங்க ஸ்மைல் பண்ணிட்டு நீ என் பொண்ணு தான், சரியா? சரி அப்படின்றீங்க. நீங்கள் படுத்துருக்கீங்க. அவங்க உங்களுக்கு லைட்டாக தட்டி கொடுக்குறாங்க. நீங்கள் உங்கள் ஃபேஸ் அப்படியே லைட்டாக ஒரு ஸ்மைலோடு அவங்க பார்க்குறீங்க. ஒன்றும் இல்லை, சரியா? எல்லாம் சரியா சரிம்மா அப்படின்றீங்க. அவங்க உங்கள் ஃபோர்ஹெட்டில் லைட்டாக கிஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே தூங்கியிருப்பீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜேகே சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டான். அம்மா நான் என்ன தூங்கிட்டுருக்கா
அம்மா நான் போய் பார்த்துட்டு வரேன். வெளுத்துருவேன். அவள் ஃபேஸ் கவர் பண்ணாமல் தூங்கிட்டு இருக்கா சோபா. சரின்னு சொல்லிட்டு ஜேகேவும் வந்துட்டான். ஜேகேக்கு வந்து ஜேகேயோட அம்மா காஃபி போட்டு கொடுத்துருப்பாங்க. நைட்டு நல்லா தூங்கினாலாமா. ஜேகேயோட அம்மா ஜேகே பார்த்துட்டு என் பொண்ணு நல்லா தான் தூங்குனா. ஜேகே லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். அவன் ரொம்ப இன்னசென்ட்லடா. ஆமாம்மா ரொம்ப இன்னசென்ட். பட் அவள் பேரண்ட்ஸ் ஏன் அப்படி பண்ணாங்கன்னு எனக்கு ஸ்டில் புரியவே இல்லை. சரி விட்றா, சில வீட்டில் அப்படி தான் இருப்பாங்க. ஆமாம் அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து பேசிகிட்ருக்கா. நீங்கள் கரெக்டாக வெளியே வரீங்க. நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு தான் வரீங்க. ஜேகே உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணுறான். உங்கள் அத்தை இந்தாம்மா காஃபி. தேங்க்யூ தே அப்படி சொல்லிட்டு காஃபியை வாங்குறீங்க. அவங்க டக்குன்னு காஃபியை எடுத்துக்கிட்டாங்க. நீங்கள் அப்படியே அவங்களே பார்க்குறீங்க. உங்கள் ஐஸ்லேயே தெரியுது நீங்கள் கன்ஃபியூஸ்டாக பார்க்குறீங்க. என்ன என்ன தம்பி சொல்லிட்டு நீங்கள் உங்கள் அத்தையை பார்க்குறீங்க. என்ன அத்தைன்னு சொல்கிற? அம்மான்னு சொன்னால் தான் காஃபி. சரிம்மா காஃபி கொடுங்க. அவங்களே ஸ்மைலோட காஃபி கொடுத்துருப்பாங்க. ஜேகே அதை பார்த்து ஸ்மைல் பண்ணுறான். அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு காஃபி எடுத்துகிட்டு வெளியே வரீங்க. கரெக்டாக ஜெகோஷி உங்களை பார்த்துட்டு எங்கே போகிற? சும்மா காஃபி குடிக்க. இல்லை நானும் வரேன் அப்படி சொல்லிட்டு அவங்களும் காஃபி வாங்கிட்டு வராங்க. 2 பேரும் சும்மா வெளியே உட்காந்து குடிச்சிட்டு இருக்கீங்க. அவங்க உங்கள்கிட்ட சும்மா நார்மலாக பேசிகிட்டு இருக்காங்க. நீங்களும் பேசிகிட்டு இருக்கீங்க. கரெக்டாக டே அப்போ தான் வரான். எங்கள் லைட்டாக தான் தூக்கி குடிச்சிட்டு இருந்திருப்பீங்க. டே வந்தானே அதையும் விட்டுட்டீங்க. டே லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு ஜங்குக்குங்க இல்லை சரி அப்படி சொல்லிட்டு அவனும் உள்ளே போயிட்டான். ஜெகோசி லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு கோழி கூவுதோ இல்லையோ தெரில, இந்த டே கோழி கரெக்டாக கூவிடும். நீங்கள் டக்குன்னு ஸ்மைல் பண்ணிட்டீங்க. ஏன் அப்படி சொல்கிறீங்க? டெய்லியும் காலையிலையும் போதும் எந்திரிச்சோன்னே என்ன பண்ணுறானோ இல்லையே தெரில இங்கே வந்துடுவான். இங்கேயே இருப்பான் நாள் ஃபுல்லாக. இன்னும் பேர் நீயும் இங்கே தானே இருப்ப பாரு, இங்கேயே கெட்டையாக கிடப்பான் அப்படி சொல்லிட்டு அவங்க ஸ்மைல் பண்ணுறாங்க. ஏன் உங்களுக்கு அப்போ டே வர்றது பிடிக்காதா? அவன் வர்றது பிடிக்காதுன்னு யார் சொல்லுவா? எங்கள் வீடு கலகலன்னு இருக்க ரீசனே அவன் மட்டும்தான். ஏன்னா ஜங்கு கூட சம்டைம்ஸ் ஒர்க் அப்படின்னா கொஞ்சம் சீரியஸ் ஆயிடுவான். பட் டே அப்படி மாறவே மாட்டான். எப்போதுமே பேசி ஸ்மைல் பண்ணி ஒரு மாதிரி எங்கள் வீட்டே ரொம்ப என்கேஜாக ஜாலியாக வச்சுருப்பான். இனி பேர் நீ இந்த வீட்டில் தான் இருக்க போகிற, இதெல்லாம் பார்ப்பேன். நீங்கள் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. அவங்க ரொம்ப லைட்டாக சிரிப்பியும். அப்படிலாம் இல்லை, பட் வாய்ஸ் லைட்டாக தானே சிரிக்குது. நீங்கள் டக்குன்னு சிரிச்சிருப்பீங்க. உங்கள் ஐஸ் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடுச்சு. என்ன ஐஸ் க்ளோஸ் ஆகிடுச்சு? எனக்கு சிரிச்சா அப்படி தான் ஆகும். ஓ க்யூட்டாக இருக்குது அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. 2 பேரும் வந்து காஃபி குடிச்சிட்டு சும்மா கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ பார்த்தா ஜேகே வந்து உங்கள் முன்னாடி நிற்கிறான். என்னாச்சு ஜேகே? ஜேகே வந்து நிற்கவும் ஜெகோஷி சரின்னு சொல்லிட்டு உள்ளே எழுந்திரிச்சு போயிருப்பாங்க. ஜேகே உங்ககிட்ட உட்காந்துட்டு காலேஜ் கிளம்பலையா? காலேஜா அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜேகே பார்க்குறீங்க. என்னடி இப்படி பார்க்குற? காலேஜ் போகலையா? ஃபைனல் இயர் படிச்சிட்ருக்கேல? இல்லை ஜேகே, ஆனால் அது ஜேகே உங்களை பார்த்துட்டு இங்கே பாரு நீ காலேஜ் போ. ஆனால் அம்மாட்ட கேட்கணும்ல. ஜேகே உங்களை பார்த்துட்டு அம்மா தான் உன்னை போக சொன்னாங்க அப்படிங்கும்போது கரெக்டாக அவங்க அத்தை வந்து வந்திருப்பாங்க. என்ன வயன் காலேஜ் கிளம்பலையா? நீங்கள் ஆனால் அவங்கள பார்த்துட்டு ஜேகே பார்க்குறீங்க. என்ன அவனை பார்க்குற? ஃபர்ஸ்ட் உன் ஸ்டடீஸை பாரு, அப்புறம் அந்த பக்கியை பார்க்கலாம். ஜேகே டக்குன்னு அவங்க அம்மா பார்க்குறான். உண்மையாக சொன்னேன்டா. சரி சரி அப்படி சொல்லிட்டு ஜேகே ஸ்மைல் பண்ணுறான். அதுக்கப்புறம் நீங்களும் போய் காலேஜ்லாம் கிளம்பிட்டுருக்கீங்க. உங்களுக்காக ஜேகே வந்து ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருப்பான். இது எப்போ வாங்கினேன்? இதெல்லாம் முன்னாடியே வாங்கினது. ஆடி சொல்லி நீங்கள் ஜேகே பார்க்குறீங்க. இதெல்லாம் முன்னாடியே வாங்கினது. இது காலையில் போய் வாங்கிட்டு வந்தது. ஜேகே வந்து உங்கள்கிட்ட ஒரு 10 ட்ரெஸ் கிட்ட கொடுத்துருப்பான். நீங்கள் அதில் ஒரு ட்ரெஸ் மட்டும் எடுத்து போட்டுக்கிட்டீங்க. அப்புறம் பர்தாவும் 2 3 வாங்கிட்டு வந்திருப்பான். அதில் ஒன்று எடுத்து வியர் பண்ணிட்டு பார்க்குறீங்க. செம்மையாக இருக்கீங்க நீங்கள். உங்களுக்கே வந்துட்டு எல்லாமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலாக பட் நல்லா இருக்குது. நீங்களும் வந்துட்டு வெளியே வரீங்க. உங்கள் அத்தை உங்களுக்காக சமைச்சு வச்சுருக்காங்க. டிஃபன் பாக்லாம் பேக் பண்ணி வச்சுருக்காங்க. இல்லைம்மா நான் ஹெல்ப் பண்ணியிருப்பேன்ல. புடி காலேஜ் போகிறப்பெல்லாம் போய் படி சரியா அப்படி சொல்லிட்டு ஜேகே பார்க்குறாங்க. என்னடா நோட்ஸு சர்டிஃபிகேட்லாம் காலேஜில் தான்மா இருக்குது, ஸோ அதை வாங்கிக்கலாம். மற்ற சர்டிஃபிகேட்லாம் அப்படி சொல்லிட்டு ஜேகே உங்களை பார்க்குறான். அது சொல்லி நீங்கள் வந்து ஜேகே பார்த்துட்டீங்க. சரி அதை எப்படியாச்சும் வாங்கிக்கலாம் சரியா. உன்னோட பேகு நீங்கள் எப்படியே ஜேகேவே பார்த்துட்ருக்கீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு பேகு வாங்கிட்டேன், நோட்டு வாங்கியிருக்கேன், பட் புக்ஸும் வாங்கி கொடுத்துட்றேன், இன்றைக்கி வாங்கி கொடுத்துட்றேன், கொஞ்சம் நீ மற்றதெல்லாம் நீ பார்த்துக்கோ. சரி ஜேகே அப்படிங்கிறீங்க. அதான் நோட்ஸ் எடுக்கிற வேலையெல்லாம் நீ பார்த்துக்கோன்றான். ஜேகே உங்களை காலையில் ஏற்றி கொண்டு வந்து கரெக்டாக வந்து காலேஜ் கிட்டே நிறுத்துகிறான். நீங்கள் ஜேகேயை பார்த்துட்டு வெளியே பார்க்குறீங்க. என்னது அப்படின்றா. உங்கள் ஐஸ் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக பார்க்குது. என்னடி பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் பார்க்குற இடத்துல ஜேகேயும் பார்க்குறான். அங்கே வந்து சுகா நின்றுட்டுருக்கான். நீங்கள் இப்படி ஜேகேவே பார்க்குறீங்க. இவன் அப்படி சொல்லு. ஜேகே என்ன பண்ணுற? இவனுக்கு என்னவா இப்போ? ஜேகே இரு ஜேகே போ என்னன்னு கேட்போம். எடுத்தோடனே நம்ம எதுக்கு சண்டை கட்டணும்? ஜேகே உங்களை பார்த்துட்டு சரி அப்படின்றா. அதுக்கப்புறம் நீங்களும் ஜேகேவை இறங்கி கரெக்டாக காலேஜ்குள்ளே போகிறீங்க. சுகா வந்து உங்கள் கிட்டே வரோம். நீங்கள் ஜேகேவோட ஹேண்டை டைட்டாக ஹோல்ட் பண்ணுறீங்க. சுகா அதை பார்த்துட்டு அவன் ஒன்றுமே ரியாக்ட் பண்ணல.
அவன் கையில் வந்து ஒரு பேக் இருக்குது. ஒன்று வந்து உங்களோட காலேஜ் பேக், அதை வந்து இன்னொரு கையில் பிடிச்சிருக்கான். இன்னொரு கையில் வந்து ஒரு நார்மலான பேக் தான் இருக்குது. அதாவது துணியெல்லாம் வைப்பாங்கல்ல, அந்த பேக் இருக்குது. சுகா உங்ககிட்ட வந்துட்டு உங்ககிட்ட எதுவுமே பேசலை. அந்த பேக்கை முன்னாடி வச்சுட்டு உங்களோட காலேஜ் பேக் இருக்கும்ல, அது மேலே வச்சுட்டு அவன் பாட்டுக்கு பைக் எடுத்துகிட்டு போயிட்டான். நீங்கள் அப்படியே ஜேகேவே கன்ஃபியூஸ்டாக பார்த்துட்டு சுகாவை பார்க்குறீங்க. தெரியலையே எப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து ரிட்டன் கார்கிட்ட அந்த பேக்கை தூக்கிட்டு போயிருப்பான். நீங்களும் கூடயே போயிருப்பீங்க. 2 பேரும் வந்துட்டு அந்த பேக்கை திறந்துட்டு பார்க்குறீங்க. உள்ளே வந்துட்டு உங்களோட பர்தா செட்டு, உங்களோட சுடிதார் செட்டு எல்லாமே வச்சுருக்கான். கூட வந்துட்டு உங்களுக்கு தேவையான எல்லா திங்ஸஸுமே இருக்குது. ஈவன் பேடு முதற்கொண்டு வச்சுருக்கான் அவன். நீங்கள் அப்படியே ஜேகே பார்க்குறீங்க. என்னடி இதெல்லாம் தெரியல அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்க்குறீங்க. உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே ஷூவாக எடுத்துகிட்டு வந்திருக்கான். நீங்களும் ஷூ கன்ஃபியூஸ்டா, இதெல்லாம் அண்ணன் எப்படி கேட்காமலே எடுத்துகிட்டு வந்துச்சு. ம் அண்ணனா அண்ணன் அப்படி சொல்லிட்டு ஜேகேக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. ஏன்னா அவங்கள அடிச்சிட்டான்ல, அதனால் ஜேகேக்கு அது ரொம்ப டென்ஷன் தான். ஸோ ஜேகே எதுவுமே ரியாக்ட் பண்ணல. நீங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட காலேஜ் பேக் எடுத்துக்கிட்டீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு, அப்போ நான் வாங்கி கொடுத்த பேகு நீங்கள் ஓகேன்னு சொல்லிட்டு அவன் வாங்கி கொடுத்த பேக்கு மாற்றிட்டு அதை எடுத்துகிட்டு ஜேகே பார்க்குறீங்க. என்ன சிரிப்பு? நான் சிரிக்கவே இல்லை. தெரியுது, உன் கண்ணிலேயே தெரியுது. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு, எங்கள் அண்ணா எவ்வளோ அடித்தாலும் எங்கள் அண்ணனுக்கு என் மேலே பாசம் இருக்குது. ஒரு வேளை ஏமாற்றிட்டேன்னு நினச்சி கோவப்பட்டுருப்பான் போல். ஜேகே உங்களை பார்த்து லைட்டாக முறைக்கிறான். சரி சரி என் அழகு புருஷா முறைக்காது. ஜேகேக்கு டக்குன்னு ஸ்மைல் அண்ட் ப்ளஷ் ஆகிடுச்சு. ஜேகே அப்படியே குனிஞ்சு சிரிக்கிறான். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு புருஷன்னு சொன்னால் போதுமே உடனே ப்ளஷ் ஆயிடுவேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஸ்மைல் பண்ணிட்டே வந்து அதுக்கப்புறம் காலேஜ்குள்ளே போயிருப்பீங்க. ஜேகேயும் வந்துட்டு கார் எடுத்துகிட்டு அவன் ஒர்க்குக்கு போயிருப்பான். நீங்கள் போனோன்னுமே உங்கள் ஃப்ரெண்டு உங்களை பார்த்துட்டு, ஏ ஒயன் நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் உண்மையா, நீங்கள் என்னன்னு சொல்லிட்டு அவளை பார்க்குறீங்க. அவள் பேர் மீரா தான். அவள் எல்லாமே கரெக்டாக கேட்குறா. வீட்டில் மாட்டிட்டியா, அடி வாங்கிட்டியா, ஜேகே வீட்டுக்கு போயிட்டியான்னு. நீங்கள் எல்லாத்துக்குமே ஆமான்றீங்க. என்னடி சொல்கிற, ரொம்ப அடிச்சிட்டாங்களா, காயம் ஏதாவது ஆயிடுச்சா? நீங்கள் அவகிட்ட செம்ம காயம் அப்படி சொல்லிட்டு அவங்களோட பரதாவை லைட்டாக கையில் மட்டும் விளக்கிட்டு காட்டுறீங்க. அதுவே அவ்வளோ செவந்து போயிருக்கு. என்னடி உங்கள் அண்ணன் போட்டு இப்படி அடிச்சு வச்சுருக்கான். சரி விடுடி, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. பட் உங்கள் ஃப்ரெண்டுக்கு மனசே அவளை உங்களே பார்த்துட்டு இருக்கான். எப்படி நீ இவ்வளோ அடி வாங்கிட்டு இவ்வளோ கஷ்டத்தில் சிரிக்கிற? ஏன்னா என்னோட எல்லா கஷ்டத்துலையும் ஜேகே இருக்கான். அவன் இருக்கனால எனக்கு ஒரு கஷ்டமுமே தெரில தெரியுமா. நான் கூட ஜேகே வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க. ஜேகேவோட அப்பாவும் மாஃபியா, ஸோ அவர் கோல்டாக இருப்பார். ஜேகேவோட அம்மா மாஃபியோட ஒய்ஃப், ஸோ அவங்களும் கோல்டாக இருப்பாங்க. அப்படிலாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன். நான் அன்றைக்கி தான் அவங்கள ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணேன். ஜாலியாக பேசினாங்க. இப்போ வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு கூட எனக்கு வேறு யாரோ வீட்டில் இருக்க மாதிரி ஃபீலே ஆகலடி. ரொம்ப ஹாப்பியாக இருந்தால் இருந்துச்சு. ஏன்னா எல்லோரும் என்கிட்ட நார்மலாக பேசுகிறாங்க, எனக்கு கேர் பண்ணுறாங்க, காலேஜ் போமான்னு சொல்கிறாங்க. எங்கள் அம்மா எப்படி டிஃபன் பாக்ஸ் கட்டி தருவாங்களோ உங்களுக்கு அப்படியே அழுகையாக வருது. உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் டீஎஸ்லாம் தொடச்சிட்டு சரி மச்சான் ஒன்றும் இல்லை அப்படின்றா. உண்மையிலே எனக்கு ரொம்ப நல்ல ஃபேமிலி, நம்ம சாய்ஸ் நல்லதான்னு ஃபீல் ஆகுது. கண்டிப்பாக என் ஃபேமிலிக்கும் அந்த ஃபீல் வரும் அப்படின்றீங்க. உங்கள் ஃப்ரெண்டு உங்களே பார்த்துட்ருக்கா. அதுக்கப்புறம் எனக்கு காலேஜில் நீங்கள் ஃபுல்லாக வந்துட்டு அன்றைக்கி என்ன நடந்துச்சு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஜேகே உங்களோட லவ் ஸ்டோரிலாம் சொல்லி இந்த மாதிரி ஒரு பையன் யாருக்குமே கிடைக்காது. ஆமாண்டி, உண்மையிலே ஜேகே மாதிரி பாய் ஃப்ரெண்ட் யாருக்குமே அமையாது அப்படி சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டே சொல்லிகிட்ருக்கா. அப்படியே அன்றைக்கி டே போயிருக்கும். ஈவினிங் நீங்கள் வந்து வெளியே வரீங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் சுகாவை தான் பார்க்குறீங்க. பொதுவாக சுகா வந்துட்டு டெய்லி உங்களை பிக் பண்ண வருவான்ல, அந்த ஞாபகத்தில் இன்றைக்கும் சுகா வந்துட்டான். நீங்கள் வந்து ஒரு செகண்ட் சுகாவை கன்ஃபியூஸ்டாக தான் பார்க்குறீங்க. அண்ணன் எதுக்கு வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சுகா உங்களை பார்த்துட்டே இருக்கான். என்ன இவ வராமல் போகிறான்னு. அப்புறம் தான் சுகாக்கு ஞாபகம் வருது இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படிங்கிறது. நீங்கள் வந்துட்டு ஜேகேவோட காரில் தான் போயிருப்பீங்க. என்ன உங்கள் அண்ணன் அப்போலேருந்து நின்றுட்டுருக்கான் தெரியலே. நான் என்ன போய் கேட்கவா? ஜேகே டக்குனு உங்களை முறைக்கலாம். நீங்கள் சரிடா முறைக்காது மாஃபியா புருஷா, இப்படியே பேசியே சமாளி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து காரை எடுத்துட்டான். 2 பேரும் அப்படியே வீட்டுக்கு போயிருப்பீங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தா அவங்க அத்தை உங்களுக்காக ஸ்நாக்ஸ் செஞ்சு வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. என்னக்கா? போ வேகமாக ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, உனக்கு தான் அப்படி சொல்லிட்டு உங்களை நீட்டாங்க. நீங்கள் டக்குன்னு ஜேகே தான் திரும்பி பார்க்குறீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்றா. உங்கள் ஐஸ்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக டேஸ் கிளம்புது. ஏன்னா நீங்கள் ரெகுலராக ஜேகேக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புவீங்க. எங்கள் அம்மா இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சாங்க, அது செஞ்சாங்க, இது செஞ்சாங்க, நான் சாப்பிட்டேன்னு சொல்லி. இப்போ உங்களுக்காக ஜேகே வந்து அவங்க அம்மாட்ட சொல்லி செய்ய வச்சுருப்பான். நீங்கள் டக்குன்னு போய் ஜேகேவை ஹக் பண்ணிட்டீங்க. அவங்க அம்மா வந்து சிரிச்சிட்டாங்கன்னு வச்சுட்டு போயிருப்பாங்க. தேங்க்யூ அம்மாவுக்கு சொல்கிறேன், எல்லாமே நீ தானே செய்ய சொல்கிறேன். இங்கே பாரு, நான் செய்ய சொன்னேன் தான், பட் அவங்க தான் செஞ்சாங்க, அவங்களுக்கு தான் தேங்க்யூ. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு லவ் யூ எதையும் பார்த்துக்கு சொல்லிட்டா. லவ் யூ எனக்கு தான். நீங்கள் டக்குன்னு நான் மறந்துட்டேன் அப்படி சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணிட்டு நவுறீங்க. ஜேகேவை சிரிச்சிட்டே விட்டுட்டான்.
அதுக்கப்புறம் நீங்கள் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு உங்கள் அத்தைக்கிட்ட பேசிகிட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறம் அவங்க அத்தை குக் பண்ணுறாங்க. ஜெகோஷி வந்து டெய்லியுமே ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க அதே மாதிரி ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் வந்து அவங்க கூட சேர்ந்து நீங்களும் சமைச்சிட்ருக்கீங்க. அப்போ கரெக்டாக அந்த டே உள்ள வரான். நீங்கள் டே வரதை பார்த்து ஸ்மைல் பண்ணுவோம். என்ன தங்கச்சி குக் பண்ணிகிட்ருக்கப்பல? ஆமாம், நான் சும்மா ஹெல்ப் தான் பண்ணுறேன் அப்படின்னு. ஓ, ஆல்ரெடி சாருக்கு பேசி பழக்கம் இருக்குது. அவன் டக்குன்னு ஆமாம்மா அப்படி சொல்லிட்டு போயிட்டு வந்துட்டு ஜேகேயோட அம்மா ஹக் பண்ணுறான். அவங்க ஸ்மைல் பண்ணிட்டேன்னு. ஆஹா, அப்போ எங்ககிட்ட தான் லேட்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க. ஆ, உங்கள் பையன் எங்கே எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணான்? நானாக ஒரு நாள் அடம் பிடிச்சி போய் பார்த்து பேசி அப்படி நாங்கள் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிட்டோம் தெரியுமா அப்படி சொல்லிட்டு டே வந்து சொல்லிகிட்ருக்கான். ஜிகோஷி வந்து சைலண்ட்டாக இந்த டேவையே பார்த்துட்ருக்கா. ஜிகோஷி வந்து டேவை நோட் பண்ணுறதை நோட் பண்ணிட்டு என்னாச்சு அப்படி சொல்லிட்டு டே வந்து கேட்குறான். ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு ஜிகோஷி வந்து திருப்பி ஹெல்ப் தான் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் ஜேகேயும் வந்திருப்பான், ஜேஹோப்பும் வந்திருப்பாங்க. ஸோ எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றாங்க. டே வந்து ஜிகோஷி பக்கத்தில் உட்காந்துட்டு உங்களை பார்த்து சிரிக்கிறானுங்க. சூப்பர் அப்படி சொல்லிட்டு கையை காட்டுறீங்க. நீங்கள் கரெக்டாக கையை காட்டினது ஜிகோஷி நோட் பண்ணிட்டா. டக்குன்னு ஜேகே வந்து அதை மழுப்புறதுக்காக இந்த சாப்பிடுது உனக்கு பிடிக்கும்ல அப்படி சொல்லிட்டு எடுத்து வைக்கிறேன். நீங்கள் சரி அப்படி சொல்லிட்டு அதை ஸ்மைலோடு வாங்கிக்கிறீங்க. ஜேகோப்புக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்பாடி தான் பையனும் தன்னை மாதிரி பொண்டாட்டியை நல்லா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி வந்துட்டு ஜேகேவோட அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்பா, அவங்க அப்பா மாதிரி ரொம்ப நல்ல கேரக்டராக இருக்கான் என் தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் அதில் சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சும்மா ஃபேமிலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டுருக்காங்க. அடிக்கடி வந்து டே வந்து ஜெகோஷியை நோட் பண்ணுறா. ஜெகோஷியை வந்து டேவை நோட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே வந்து போயிட்டுருக்கு. இப்போ வந்து நீங்கள் வந்து இன்றைக்கி ஜெகோஷி ரூமில் தான் தூங்குறீங்க. டெய்லி இங்கே தான் இருக்கிறதுன்னு முடிவாயிடுச்சு. எதுக்கு ஜெகோப்பையும் அவங்க ஒய்ஃபையும் பிரிச்சப்பாங்க நமக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஜெகோஷி ரூமுக்கு போயிட்டீங்க. ஜெகோஷி சும்மா கேஷுவலாக பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் டே அண்ணாக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டுருக்கீங்க. டேவை பற்றி நிறைய தெரியுது. அண்ணா பற்றி எல்லாமே தெரியும். ஏன்னா அண்ணா எல்லாமே சொல்லும். ஆமாம், சரியான ஓட்ட வாய்ப்பையன் அருந்தவாள் இப்படி சொல்லிட்டு உங்களை லைட்டாக ஸ்மெல் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன அருந்தவாள்னு சொல்லிட்டு சிரிக்கிறீங்க. அது அழகான அருந்தவாள். நீங்கள் டக்குன்னு அழகான அருந்தவாளா? அது என்ன அருந்தவாள் அவ்வளோ ஒரு அழகு? அவங்க உங்களை பார்த்துட்டு அது அப்படிலாம் இல்லை அப்படி சொல்லிட்டு அவங்க அமைதியாக படுத்துருக்காங்க. நீங்கள் அவங்கள பார்த்துட்டு சொல்லுங்கள், நீங்கள் யாராச்சும் லவ் பண்ணுறீங்களா? அவங்க டக்குன்னு உங்களை பார்க்குறாங்க. பட் உங்களுக்கு தெரியுது அவங்க யாரோ லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அவங்க ஐஸ்லேயே தெரியுது. நான் யாரையும் லவ் பண்ணல, ஆனால் அவங்க கண்ணிலே காதல் தெரியுது. அவங்கன்ட்டு ஐயோ அப்போல்லாம் இல்லை, நீ அந்த ஜேகே மாதிரியே பேசுகிறப்பா, கண்ணில் காதல் தெரியுதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உங்களை கலாய்க்கிறாங்க. நீங்கள் உண்மையை சொல்லுங்கள். அவங்க உங்களை பார்த்துட்டு ஆமாம் அப்படி சொல்லி லைட்டாக தலையை ஷேக் பண்ணுறாங்க. நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க. ஒத்துக்கிட்டேன். யாரை? அவங்க ஒன்று அது செட் ஆகாத ஒரு லவ். உண்மையை சொன்னால் எங்கள் லவ் சேராது. ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படி சொல்லிட்டு அவங்கள பார்க்குறீங்க. ஏஜ் கேப்னு வச்சுக்கோங்க எங்கள் லவ் ஸ்டோரி. ஸோ அதாவது ஒன் சைட் லவ் தான், ஆனால் ஏஜ் கேப் ஸோ செட் ஆகாது. நீங்கள் டக்குன்னு கரெக்டாக கேட்குறீங்க. டே அண்ணா தானே? அவங்க நிமிஷம் ஷாக்கில் உங்களை பார்க்குறாங்க. என்ன சொல்கிற நீ? டே அண்ணா தானே? அவங்க அப்படியே ஷாக்கில் பார்க்குறதுல நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க. உண்மையாவா? ஆமாம். ஆனால் டே அண்ணாக்கு உங்கள் மேலே லவ் இருக்குது. அவங்களுக்கு அது அடுத்த மரண ஷாக்கு. என்னடி சொல்கிற? ஆமாம், அண்ணனும் உங்களை ஒன் சைடாக லவ் பண்ணுது. நீங்கள் உண்மையை வேற போட்டு உடச்சிட்டிங்களா? அதுக்கப்புறம் ஜெகோஷி பேசவே இல்லை, சைலண்ட்டாக இருக்காங்க. நீங்கள் ஐயோ அவங்க சொன்ன உடனே உடச்சிட்டோமோ, தப்பு பண்ணிட்டோமோ அப்படி சொல்லி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. நீங்கள் டக்குன்னு வந்து உங்கள் ஃபோன் எடுத்து டேக்கு மெசேஜ் பண்ணிட்டீங்க. இந்த மாதிரி ஜெகோஷி அக்கா அவங்கள லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க, நானும் நீங்கள் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டீங்க. ஐயோ சாரி நான் சொல்லி நீங்கள் மெசேஜ் அனுப்பிடுங்க. அதை பார்க்கும்போது டேக்கு ஷாக்கு. எது ஜெகோஷி லவ் பண்ணுறாளன்னு. அவன் அடுத்த செகண்டே தேங்க்யூட்டின்னு சொல்லணும் பட்டுக்கு சொல்லலாம்னு சொல்லி உங்களை கொஞ்சிட்டு இருக்கான். நீங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபோனை வச்சுட்டு அப்படியே தூங்கியிருப்பீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு ஜெகோஷி வந்து ஏதோ ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. டே வந்து பின்னாடியே நின்றுட்டுருக்கான். இப்போ எதுக்கு பின்னாடியே நிற்கிற? டே அவங்க கிட்ட டக்குன்னு க்ளோஸில் போயிட்டான். ஜெகோஷி பேக் அடிச்சுட்டு அப்படியே டேவை ஷாக்கில் பார்க்குறான். என்னை லவ் பண்ணுறியா? அது சொல்லிட்டு அவங்க ஒரு செகண்ட் அப்படியே பம்புறாங்க. டே அவங்கள பார்த்துட்டு சொல்லு. ஏய் நவுரா, என்ன நவுரா உண்மையை சொல்லு. டே தம்பி, என்னை விட சின்ன பையன், உன்னை எப்படி நான் லவ் பண்ணுவேன்? அப்படி சொல்லிட்டு டக்குன்னு வந்து டே வந்து ஃபோனில் ஒரு ஆடியோ ஆன் பண்ணுறான். அதை வந்து நீங்கள் அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. அதை வேறு டேக்கு அனுப்பிட்டீங்க. ஐயோ ஐயோ என்னே சொல்ல உங்களுக்கு தோணுது. சொல்லு. லவ் பண்ணுறேன் தான் தம்பி, ஆனால் இது செட் ஆகாது. ஏன் அக்கா செட் ஆகாது? என்னடா அக்கான்னு சொல்கிற? நீங்கள் தானே தம்பி, நீங்கள்
அதான் அக்கா. ஜெகோஷி டக்குன்னு கோச்சிட்டு போகிற மாதிரி போகிறாங்க. டேய் சிரிச்சிட்டேன்னு, ஏய் உண்மையாக லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கைப்பிடிச்சு கேட்குறான். என்னோட சின்ன பையன்டா, என்னடா அக்கான்னு சொல்லாமல் எப்படி பேசுகிற, சொல்லுடி. எதுடி அப்படின்னு சொல்லி ஜெகோஷிக்கு ஷாக்கு. சொல்லுன்னு சொன்னேன். லவ் பண்ணுறதான். டக்குன்னு அந்த டீக்கு அவ்வளோ ஹாப்பி. உண்மையாக வாங்குற மாதிரி இருக்கு. டே ஓடியேட்டா ஹாப்பியில். ஜெகோஷி சிரிச்சிட்டே வந்துட்டுருக்கா. ஏய் என்னடி சிரிச்சிட்டே இருக்கா. ஆ ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜெகோஷி ஸ்மைல் பண்ணிட்டு விட்டுருப்பா. ஜேக்கப் வந்துட்டு அவனோட ஒய்ஃபை கூப்பிட்றான். அவங்களும் வந்துட்டு என்னாச்சுங்க அப்படின்னு. ஒய்யனுக்கும் ஜேக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா? பண்ணி வச்சிடலாங்க. ஆனால் ஜெகோஷி இருக்காளே, ஜெகோஷிக்கு டக்குன்னு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டு ஒய்யனுக்கும் ஜேக்கு கல்யாணம் பண்ணி வைப்போம். ஏன்னா அந்த பொண்ணு ஜேக்குக்காக தான் வந்திருக்கு. இப்படி கல்யாணம் பண்ணி வைக்காமல் இருக்கிறது நல்லா இருக்கா? வந்து 2-3 நாள் ஆச்சுல. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க வந்து ஜெகோஷிட்டு வந்துட்டு, ஜெகோஷி என்னம்மா அப்படி சொல்லிட்டு ஒர்க் பண்ணிட்டே பார்க்குறா. யாராச்சும் லவ் பண்ணுறியா? ஏம்மா அப்படி சொல்லிட்டு ஜெகோஷி வந்து சைலண்ட்டாக கேட்குறா. இல்லை அப்பா ஜேகேக்கும் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாமான்னு கேட்குறாரு. அதான் ஃபர்ஸ்ட் உனக்கு பண்ணி வச்சேன். இல்லைம்மா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு சொல்லுடி. நீங்கள் உங்கள் அம்மா பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. என்னடி சிரிக்கிற இருக்கு போல. ஆமாம். என்னடி டக்குன்னு ஒத்துட்ட. ஏன்னா எனக்கு தெரியும் எங்கள் அம்மா நான் என்ன பண்ணாலும் சப்போர்ட் பண்ணணும். ஈச்சவாய் அம்மா தானே. அம்மா அப்படி சொல்லிட்டு ஜெகோஷிப்பா ஹக் பண்ணுறா. சரி சொல்லு. அம்மா நான் சொன்னால் நீ கோவப்பட மாட்டேல. கோவப்பட மாட்டேன் சொல்லு. நான் டேவை லவ் பண்ணுறேன். எது எப்படி சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு செம்ம ஷாக்கு. என்னடி சொல்கிற பைத்தியம். டேவை லவ் பண்ணுறான். அப்போ சரி அம்மா இப்போ தான் பைத்தியம்னு சொன்னேன். அவன் லவ் பண்ணுறேன்னா எனக்கு சந்தோஷம்தான். என்ன அப்படி சொல்லவா? ஆனால் எனக்கு பயமாக இருக்குது. எங்களோட ஏஜ் என்ன பொல்லாத ஏஜ் கம்முன்னு இருடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டக்குன்னு போய் ஜெகோப்ட்டு சொல்லிட்டாங்க. ஜெகோஷிக்கு எல்லாமே டக்கு டக்கு டக்குன்னு நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அவள் சைலண்ட்டாக ஒளிஞ்சிருன்னு பார்த்துட்ருக்கா. என்னடி சொல்கிற? ஆமாம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கான். ஜெகோப் டக்குன்னு அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அது எனக்கு ஓகே தான். சரி டே வீட்டில் போய் பேசிடலாமா? டே வீட்டில் அவங்க அம்மா அப்பாலாம் ஒத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் முடிவு பண்ணிட்டு ஜேகே கால் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஜேகேக்கு செம்ம ஷாக்கு. பட் ஜேகே வந்து டேகிட்ட சொல்லவே இல்லை. டே மச்சான் நீ வீட்டுக்கு போனால் ஒரு வேலையை வீட்டுக்கு போகிறேன். சரிடா என்னடா வராதுன்னு சொல்லிட்டு போகிறேன். முட்டு வீட்டுக்கு போடா. சரின்னு சொல்லிட்டு டேவும் வந்து வீட்டுக்கு போயிருப்பான். ஜேகே வந்து வீட்டுக்கு வந்து பார்க்குறான். ஆல்ரெடி தட்டு பணம் எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. இதெல்லாம் ப்ரிப்பேர்டு பிளான் மாதிரி தெரியுது. ஜேகே அப்படி சொல்லுவோம். அவங்க அம்மா லைட்டாக சிரிச்சிட்டு இதெல்லாம் ப்ரிப்பேர்டு பிளான் தான் வாங்க சார் சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஜேகேவும் கிளம்புறான். நீங்களும் கூட சேர்ந்து கிளம்புறீங்க. அதுக்கப்புறம் ஜெகோஷியை வீட்டில் விட்டுட்டு இப்போ நீங்கள் 4 பேர் மட்டும்தான் போகிறீங்க. அங்கே போய் வந்து எல்லாமே சொன்னோடனே அவங்க வீட்லேயும் ஹாப்பி தான். ஏன்னா ஜெகோஷி எவ்வளோ ஒரு நல்ல பொண்ணுன்னு தெரியும். ஏஜ்லாம் என்னங்க, என்ன பெரிய பொண்ணாக இருந்தா என்ன சின்ன பொண்ணாக இருந்தானே எல்லாம் நல்லா வாழ்ந்தா போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் முடிவு பண்ணி ஜெகோஷிக்கு வந்து டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. வீட்டில் வந்து அதெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நீங்களும் ஜேகே வந்து ஒருத்தர் பார்த்துட்ருக்கீங்க. ஜேகே என்னப்பா அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து பார்க்குறான். எனக்கும் அன்றைக்கே கல்யாணம் வச்சிடலாமா? எனக்கு ஓகே தான்ப்பா அப்படி சொல்லிட்டு வந்து உங்களை பார்க்குறான். நீங்கள் எனக்கும் ஓகே தான்றீங்க. ஜேகப் உங்களை பார்த்துட்டு கண்டிப்பாக அப்பா அம்மா அவங்க கூப்பிடலாம் சரியா, நீ எதுவும் ஃபீல் பண்ணாத. சரிப்பா அப்படின்றீங்க. அதுக்கப்புறம் வந்து 2 பேர்த்துக்கு பத்திரிக்கைலாம் அடிக்கிறாங்க. ஜேகே வீட் சைடு எல்லாருக்குமே வைக்கிறாங்க. உங்கள் வீட்டுக்கு நீங்கள் ஒரே ஒரு பத்திரிக்கை தான் வாங்கியிருக்கீங்க. இன்றைக்கி வந்து ஜிகப்போட அம்மா அப்பா அதுக்கப்புறம் நீங்கள் ஜேகே அதுக்கப்புறம் ஜெகோஷி டே எல்லாருமே கிளம்பி வந்து உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. உங்கள் வீட்டு வாசலில் வந்து உட்காந்து சுகா வந்து பைக் துடைச்சிட்ருக்கான். சுகா உங்களை பார்த்தோன்னே எதுவுமே ரியாக்ட் பண்ணல. அவன் பாட்டு பைக்கே துடைச்சிட்ருக்கான். நீங்கள் வாசல்னு இருக்கீங்க. உங்கள் அம்மாவுக்கு உங்களை பார்த்தோன்னே உள்ள வாடின்னு சொல்லணும்னு தோணுது. அவங்க அப்படியே உங்கள் அப்பாவை பார்க்குறாங்க. உங்கள் அப்பா எதுவுமே பேசாமல் இருக்கார். நான் உள்ளே வரலாமான்னு எங்களுக்கு தெரில. நீங்கள் வந்து ஜேகோப் பேசுவோம் ஜேகோப் பார்க்குறீங்க. ஆனால் எங்களுக்கு இதை உங்கள்கிட்ட சொல்லி ஆகணும்னு தோணுது. உங்கள் பொண்ணுக்கும் எங்கள் பையனுக்கும் கல்யாணம் இந்த டேட்டில் இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக வந்துடுங்க. இந்தாங்க பத்திரிக்கை அப்படி சொல்லிட்டு பத்திரிக்கை நீட்டுறாங்க. உங்கள் வீட்டில் யாருமே வாங்கலை. நீங்கள் வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. ஜேகோப் போய் அங்கே இருக்க நிலக்கட்டையில் அதை வச்சுட்டு எடுத்துக்கோங்க கண்டிப்பாக வந்துடுங்க. நான் கையில் கொடுத்தா கண்டிப்பாக வாங்க மாட்டீங்கன்னு எங்களுக்கே தெரியும். ஆனால் ஒரு சாங்கிதம்னு ஒன்று இருக்குல்ல, ஸோ பொண்ணோட கல்யாணத்துக்கு எல்லோரும் வந்துடுங்க அப்படி சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு எல்லாம் போயிட்டாங்க. உங்கள் வீட்டில் யாருமே ரியாக்டே பண்ணலை. ஜேகோப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்பி பார்க்குறான். அவங்க யாருமே எதுவுமே சொல்லாதனால சரி வாங்க அப்படி சொல்லியாச்சு. எல்லோரும் வந்து காரில் ஏறி வீட்டுக்கு போயிட்டீங்க. பர்ச்சேசிங் அது இதுன்னு போயிட்டுருக்கு. இந்த சைடு சுகா பார்த்தா சுகா தான் வந்து அந்த பத்திரிக்கை வந்து வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிருப்பான். சுகாவோட அப்பா அதை பார்த்துருக்க கூட மாட்டார். சுகா வந்து அவங்க அம்மாட்ட கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு ரூமுக்கு போயிட்டான். அவங்க அம்மா தான் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. என்ன ஜங்குக்கோட பேர் உங்களோட பேர் இருக்குது. பத்திரிக்கையை வந்துட்டு அவங்க அம்மா அப்பா பேருன்னு சொல்லி நோட் பண்ணியிருக்குது அண்ணா பேர். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்கள் சொந்தக்காரங்க பேருன்னு சொல்லி ஒரு 4 பேரை மட்டும் நீங்கள் நோட் பண்ண சொல்லியிருப்பீங்க. அதாவது உங்களோட அத்தை மாமாவுக்கு நீங்கள் லவ் பண்ணுறது ஓகே தான் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் உங்கள் சித்தி சித்தப்பா
இவங்க 2 பேரும் வந்துட்டு ஓகேன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்களோட பேரை மட்டும் பத்திரிக்கையில அடிச்சா, அவங்க வீட்டுக்கு கொண்டு போய் குடுக்குறீங்க. அவங்கலாம் ரொம்ப சந்தோஷமா, "சரிம்மா நாங்க வரோம்மா. நீ சந்தோஷமா இருந்தா போதும்டி" அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு வந்து உங்களோட கல்யாணம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஜெகோஷிக்கும் டேக்கும் வந்து நார்மலாக இந்தியன் முறைப்படி கல்யாணம் ஆகுது. இப்போ நீங்கள் வந்து நின்றுட்டுருக்கீங்க. உங்களுக்கு வந்து அழகாக அவங்க அத்தை வந்து இந்த முஸ்லீமுக்கெலாம் மேரேஜ் அப்போ போடுவாங்கள்ல சால்வை, அதெல்லாம் போட்டு தான் விட்டுருக்காங்க. உங்களுக்கு வந்துட்டு மேரேஜ்னு சொல்லியிருப்பாங்க. பட் இந்தியன் ஸ்டைலாக இல்லை வந்து உங்கள் ஸ்டைலாக அவங்க ஸ்டைலாக எதுவுமே உங்கள்கிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து அமைதியாக நின்றுட்டுருக்கீங்க. அந்த சால்வை வந்து அழகாக பிடிச்சிருக்கீங்க. உங்களை வந்து உங்கள் அத்தை கை பிடிச்சி கூப்பிட்டு போகிறாங்க. நீங்கள் அங்கே பார்க்குறீங்க, திரை பிடிச்சும் அந்த சைடு ஜேகே உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. நீங்கள் உங்கள் அத்தையை பார்க்குறீங்க, "வாமா, சரி தான்" சொல்லிட்டு நீங்களும் வரீங்க. உங்களை கூப்பிட்டு வந்து இந்த சைடு உட்கார வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ராப்பராக எப்படி சைன் வாங்குவாங்க அந்த மாதிரிலாம் சைன் வாங்குறாங்க. நீங்கள் டக்குனு உங்கள் அத்தையை பார்க்குறீங்க, "சைன் போடு." உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நீங்களும் சைன் போட்டிருப்பீங்க. சைன் போட்டதுக்கப்புறம் வந்துட்டு பொதுவாக அந்த மேரேஜ் எப்படி நடக்கும்னு தெரியாது. நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்கிறேன், ஓகேவா? அந்த தாலி செயினை வந்துட்டு ஜேகேட்டு கொடுத்து அந்த பிளாக் கலர் செயின் தான். அதை வந்து ஜேகேவை அப்படியே போட சொல்கிறாங்க. ஜேகேக்கு வந்து ஃபேஸ் தெரியல. ஜஸ்ட் அவன் வந்து கையை விட்டு மட்டும் அதை போட்டு விட்றான். உங்களுக்கு ஜேகேக்கு வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஜேகே தாலியை போட்ட உடனே அந்த துணியை யார் எடுப்பாங்க அப்படின்னு தான் அவனுக்கு தெரில. அவன் மட்டும் அதை டக்குன்னு எடுத்து விட்டுட்டான். நீங்கள் டக்குன்னு அதை வந்து அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு உங்கள் தலையில் போட்டிருக்க சால்வை வச்சு உங்கள் ஃபேஸ் மறைக்கிறீங்க. பட் அந்த ரெட் கலரில் உங்களோட ஃபேஸ் அவ்வளோ க்யூட்டாக தெரிகிற மாதிரி இருக்குது. அவன் வந்து அதை லைட்டாக எடுக்கிறான். நீங்கள் அப்படியே ஜேகேவே பார்த்துட்ருக்கீங்க. அவன் உங்கள் ஃபேஸே பார்க்கல, உங்கள் ஐஸை மட்டும் பார்த்துட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு ரிட்டன் அதை அதே மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டான். உங்களுக்கு ஒரு ஸ்மைல் தான் வருது. அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாருக்கூடையும் வந்து எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. நீங்கள் வந்து இந்த சால்வையை தலையிலே தான் போட்டிருக்கீங்க. பட் இப்போ வந்து ஃபோட்டோலலாம் உங்கள் ஃபேஸ் தெரியும். ஆனால் ஜேகே வந்து திரும்பி உங்கள் ஃபேஸே பார்க்கல. அதுதான் உங்களுக்கே ஷாக்கு. இப்போ வந்து நீங்கள் மேரேஜ் முடிச்சு வீட்டுக்கெல்லாம் வந்துட்டீங்க. இப்போ வந்து உங்கள் ஃபேஸை நீங்கள் க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்கீங்க. நீங்கள் பண்ணி வச்சாலும் ஜேகே பார்க்க மாட்டேங்கிறான். உங்களுக்கே அதான் ஷாக்காகவே இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லா ரிச்சுவல்ஸ்லாம் அதெல்லாம் நார்மலாக அவங்க ரிச்சுவல்ஸ் தான் பண்ணிகிட்ருக்காங்க. அதெல்லாம் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு இப்போ வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் நைட் நீங்கள் வந்து ஜேகே ரூமுக்கு ஆப்போசிட்டில் நிற்கிறீங்க. ஜிகோஷி வந்து உங்களுக்கு ஆப்போசிட் ரூமில் நிற்கிறாங்க. அவங்களுக்கு அவ்வளோ ஷையாக இருக்குது. நீங்கள் அவங்கள பார்த்து ஷை ஆகுறீங்க, அவங்க உங்களை பார்த்து ஷை ஆகுறாங்க. 2 பேரும் அப்படியே அந்த ரூம்குள்ளே போகிறீங்க. நீங்கள் அவங்க வந்து உங்கள் ரூமுக்குள்ளே போகிறீங்க. நீங்கள் ஸ்டில் வந்து இப்போ உங்கள் ஃபேஸ் கவர் பண்ணி தான் இருக்கீங்க. ஜேகே ஒரு ஸ்மைலோடு பார்த்துட்ருக்கான். உங்களுக்கு அவன் ஃபேஸ் நல்லாவே தெரியுது. நீங்கள் ஜேகே கிட்டே போகிறீங்க. ஜேகே அந்த பாலை வாங்கி பக்கத்தில் வச்சுட்டு உங்களை உட்கார வைக்கிறான். நீங்கள் வந்துட்டு அப்படியே ஜேகே பார்க்குறீங்க. ஜேகே இப்போ தான் பொறுமையாக அதை ரிமூவ் பண்ணுறான். நீங்கள் ஜேகேவே பார்த்துட்ருக்கீங்க. அவன் அப்படியே வந்து உங்கள் ஃபேஸை பார்க்குறான். அவனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அவன் இப்பயும் உங்கள் ஐஸெல்லாம் பார்க்குறான். ஜேகே, இது வரைக்கும் நீ ஒரு நாள் கூட என் ஃபேஸ் பார்த்ததில்ல. ஆனால் நீ ஏன் இன்னும் ஃபேஸ் பார்க்காம என் ஐஸே பார்க்குற? எனக்கு உன் கண்ணில் தான் என் காதல் மொத்தமும் இருக்குது. உன் ஐஸ் இது மட்டும்தான் எனக்கு பார்க்கணுன்னு தோணுது. நீங்கள் ஜேகே வந்து ஹக் பண்ணுறீங்க. ஜேகே உங்களை ஹக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இப்போ தான் உங்கள் ஃபேஸை பார்க்குறான். பொண்டாட்டி செம்ம அழகாக இருக்க. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு உன் அழகுக்கு இல்லை. ஜேகே உங்களை பார்த்துட்டு ஏன் அளவுக்கு இல்லையா? என்னடி பேரழகாக இருந்துட்டு கலாய்க்கிறியா? நீங்கள் ஜேகே பார்த்துட்டு நீ தான் என்ன கலாய்க்கிற. அவன் ஸ்மைல் பண்ணிட்டே வந்துட்டு உங்கள் லிப்பில் கிஸ் பண்ணுறான். நீங்கள் ஷாக்கன் ஒரு சர்ப்ரைஸோட ஜேகேக்கு நீங்களே கிஸ் பண்ணுறீங்க. கிஸ் பண்ணிட்டே இருந்து ஜேகே உங்களை படுக்க வைக்கிறான். நீங்கள் ஜேகே பார்த்துட்டே இருக்கீங்க. அவன் வந்து உங்கள் ஒவ்வொரு நகையும் பார்க்குறான். வரிசையாக அவங்க அம்மா போட்டுட்ருக்காங்க. எல்லாத்தையும் உங்களை எழுப்பி உட்கார வச்சு கழட்டி பக்கத்தில் வச்சுட்ருக்கான். இதெல்லாம் எதுக்கு கழட்டுறோம்? எல்லாம் இல்லாட்டியும் நம்மளை குத்தி கிழிச்சிரும். ஜேகே எப்படின்றீங்க? ஜேகே உங்களை பார்த்துட்டு இன்றைக்கி ஓகே தானே? ஓகே தான் அப்படின்றீங்க. ஜேகே ஸ்மைல் பண்ணிட்டு வந்து ரிட்டன் உங்களை படுக்க வச்சுட்டு உங்களை அப்படியே கிஸ் பண்ணுறான். நீங்களும் ஜேகேக்கு பேக் கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. என்னடி எதுவும் தெரியாதுன்னு நினச்சேன், எல்லாம் தெரியும் போல். எனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து கிஸ் பண்ணிட்டு உங்கள் ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுறான். நீங்களும் அவனுக்கு பயங்கரமாக கோஆப்ரேட் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து ஜேகே முன்னாடி எதுவுமே இல்லாமல் இருக்கீங்க. உங்களுக்கு செம்ம ஷை ஆகுது. நீங்கள் டக்குன்னு வந்து ஜேகேயோட ஃபேஸை தான் க்ளோஸ் பண்ணியிருப்பீங்க. நான் எப்படி பார்த்தா உன்னோட ஃபேஸை க்ளோஸ் பண்ணணும். என்னோடய ஃபேஸை க்ளோஸ் பண்ணுறதை விட உன்னோட ஃபேஸை க்ளோஸ் பண்ணால் தான் நீ எதுவும் பார்க்க மாட்டேன்னு தோணுது. ஜேகே டக்குன்னு உங்கள் கையை எடுத்து மேலே பின் பண்ணிட்டா. நீங்கள் அப்படி சொல்லிட்டு ஜேகே பார்க்குறீங்க. என்ன நான் பார்க்க தான் எல்லாம் அத்தை ஜேகே அப்படின்றீங்க. ஜேகே வந்து ஸ்மைல் பண்ணிட்டு உங்கள் நெக்கில் வந்து லைட்டாக லிக் பண்ணுறாங்க. ஜேகே வந்து ரிட்டன் வந்து உங்கள் இயர்ஸ் பின்னாடி லைட்டாக லிக் பண்ணுறான். உங்களுக்கு அது செம்ம ப்ளஷர் ஆகுது. அதுக்கப்புறம் ஜேகே வந்துட்டு அப்படியே உங்கள் காலர் போன லைட்டாக ஒரு கிஸ் பண்ண லைட்டாக ஒரு பைட் பண்ணுறான். அப்படியே பிங்கிஷாக ரெட் கலர் ஆகிடுச்சு. என்னடி டொமேட்டோ மாதிரி கெல்லி விட்டோன்னே சிவப்பு கலர் ஆகிட்டேன்.
அது ஜேகே பொண்டாட்டி ஆனால் வேற லெவல் தெரியுமா? இவ்வளவே மூடி வச்சுருந்தான்னு நினைக்கும் போதா ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. அமைதியாக இரு. ஜேகே வந்து ஸ்மைல் பண்ணிட்டே வந்து அவங்க செஸ் கிட்ட போயிட்டா. நீங்கள் எனக்கு ரொம்ப ஷை ஆகுது அப்படி சொல்லி நீங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணுறீங்க. ஜேகே டக்குன்னு உங்கள் ஃபேஸ் கிட்ட வந்துட்டான். என்ன பண்ணுற? ஐஸை மட்டும் க்ளோஸ் பண்ணாத. ஜேகே அது ஐஸை க்ளோஸ் பண்ணாமல் என்ன பாரு அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து உங்கள் செஸ்ஸில் வந்துட்டு பேபி மாதிரி சக் பண்ணுறாங்க. ஜேகேப்பா என்ன பண்ணட்டி அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து அப்படியே வந்துட்டு உங்கள் நாவலில் போய் லைட்டாக லிக் பண்ணுறான். உங்களுக்கு அது செம்ம சென்சேஷன். அதுக்கப்புறம் வந்துட்டு பொறுமையாக வந்துட்டு கீழே போய் உங்களுக்கு பயங்கரமாக ப்ளஷர் பண்ணுறான். உங்களால் சுத்தமாக வந்துட்டு கண்ட்ரோலே பண்ண முடியல. நீங்கள் அவ்வளோ சவுண்டாக மவுண்ட் பண்ணுறீங்க. இங்கே வந்து டேவும் ஜெகோஷியும் வந்துட்டு அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுங்காட்டி உங்கள் மோர்னிங் சவுண்ட் கேட்டோன்னே டே ஃபுல்லாக டர்ன் ஆகிட்டான். அதே மாதிரி ஜெகோஷி தான் அவங்களாம் அவங்க அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அவங்களோட மார்னிங் சவுண்ட் கேட்குது. இப்போ வந்து ஜேகே பொறுமையாக என்டர் பண்ணுறான். அவனுக்கு செம்ம ப்ளஷராக இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே பண்ண ஸ்டார்ட் பண்ணதான் உங்களை விடாமல் பண்ணிகிட்டே இருக்கான். நீங்கள் டயர்ட் ஆகிட்டீங்க. ரிட்டன் ஜேகே பண்ணிட்டே இருக்கான். இப்போ லாஸ்ட்டாக ஒரு ரவுண்ட் பண்ணிகிட்ருக்கான். டப்புன்னு கட்டில் உடஞ்சிருச்சு. நீங்கள் ஜேகே அப்படி சொல்லிட்டு பார்க்குறீங்க. இப்போ கட்டில் உடஞ்சி 2 பேரும் இப்போ ஒரு கால் உடஞ்சிருச்சு. என்னப்பா வலிக்குதுடா, விட்டுட்டா போதுண்டா. ஜேகே கட்டில் உடஞ்சான்னு வாடி தரையை உடப்போம் அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து உங்களை கீழே எடுத்து போட்டு அப்பயும் பயங்கரமாக பண்ணிகிட்ருக்கான். அதுக்கப்புறம் ஃபுல்லாக விட்டான். மார்னிங் 5 மணி. நீங்கள் செம்ம டைமில் பார்க்குறீங்க. என்ன பண்ணாட்டி கையில் போட்டு இந்த வளையலெல்லாம் உடஞ்சி கிடக்கு. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு ஒடிஞ்சுதான் ஒடிச்சிட்டடா. நான் தான் ஒடித்தேன். ரொம்ப ப்ரௌடாக இருக்குது இருக்கும் அப்படி சொல்லிட்டு ஜேகேக்கு ஒரு அடி வைக்கிறீங்க. கரெக்டாக பார்த்தா ஜேகேவோட அம்மா வந்து டோரை நாக் பண்ணுறாங்க. ஜேகே பரவாயில்லையே இல்லைடா. நீங்கள் சரின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியே போயிட்டீங்க. அங்கே பார்த்தா ஆல்ரெடி ஜெகோஷி வந்து விளக்கெல்லாம் போட்டு வச்சுருக்கா. நீங்கள் ஜேகே பார்க்குறீங்க. இப்போ உனக்கு இன்னொரு விலை கொடுப்பாங்க. நீங்கள் சரின்னு சொல்லிட்டு இன்னொரு விளக்கு போடலாம் நடந்து போகிறீங்க. உங்களால் நடக்கவே இல்லை. ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போதே எங்கள் காலெலாம் நடுங்குது. ஜேகேவோட அம்மா ஜேகே பார்த்துட்டு டேய் அவளால் தான் நடக்க முடியல, கொண்டு வந்து விட விளக்கு ஏற்றட்டும். ஜேகே ஸ்மைல் பண்ணிட்டு வந்து டக்குன்னு அவங்களை தூக்கிட்டான். ஜேகே என்ன பண்ணுற? அம்மா பார்க்குறாங்க. அம்மா தானே சொன்னாங்க வா அப்படி சொல்லிட்டு ஜேகே உங்களை தூக்கிட்டு போய் இறக்கி விட்றான். அதுக்கப்புறம் வந்து நீங்களும் விளக்கு போடுறீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டே இருக்கா. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு என்னாச்சு? சம்திங் ஏதோ மிஸ் ஆகுது. என்ன? அம்மா சொன்ன மாதிரி சாரி கட்டியிருக்கேன், நெத்தியில் குங்குமம் வச்சுருக்கேன், தாலி போட்டிருக்கேன், மெட்டி போட்டிருக்கேன், எல்லாம் தானே இருக்குது. ஜேகே உங்களை பார்த்துட்டு இல்லைடி ஏதோ சம்திங் அப்படி சொல்லிட்டு அவன் வந்து ரூமுக்கு போயிட்டு நீங்கள் நேற்று மேரேஜ் எப்போ போட்டிருந்தீங்களோ ஒரு சால் அதை எடுத்துகிட்டு வந்து சும்மா அவங்க மேலே போட்டு விட்றான். இப்போ தான் ஃபுல்ஃபில்லாக இருக்குது. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு சால் போட்டான். நான் ஃபேஸ் கவர் பண்ணியே பார்த்துட்டேன். இந்த பேர் ஃபேஸ்லாம் கவர் பண்ண வேணாம், பட் இதை சால் போட்டுக்கிறியா? நீங்கள் ஜேகே பார்த்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மைல் பண்ணுறீங்க. ஏன்னா இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இத்தனை வருஷமாக நீங்கள் பழகின விஷயம் இது தானே. ஸோ இதை ஜேகே உங்களை பண்ணேன்னு சொல்லும்போது உங்களுக்கு லிட்ரலி அது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நீங்களே ஜேகே பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஜேகேவோட அம்மா எல்லோரும் காஃபி போட்டு கொடுத்துட்டு சரி ரூம் க்ளீன் பண்ண சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்டே தான் சொல்லிப்பாங்க. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு கட்டில் உடைஞ்சதை எப்படி ஒத்திட்டு சொல்கிறது? ஜேகே உங்களை பார்த்து சிரிக்கிறான். நீங்கள் சிரிக்காத, நான் கட்டில் வர சொல்லியிருக்கேன், இன்னொரு 1/2 அன் ஹவரில் கட்டில் வந்துடும் சரின்னு சொல்லிட்டு நீங்கள் க்ளீன் பண்ண போகல. நீங்கள் அப்படியே உட்காந்துருக்கீங்க. ஜேகே வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு காலிங் பெட்டுக்கும் போய் டோர் ஓப்பன் பண்ணுறா. சார் கட்டிலும் பெட்டும் கேட்டிருந்தீங்க. ஜேகேவோட அம்மா வந்துட்டு எதுக்குடா கட்டிலும் பெட்டும்? டக்குன்னு ஜேகே போன்ட்டு எதுக்கு இதை அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜேகே வந்து சிரிச்சிட்டேன்னு கட்டில் உடஞ்சிச்சு அதான் கட்டில் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கட்டில் ரூம் கொண்டு போக சொல்கிறான். உங்களுக்கு ஷை ஆச்சு. எல்லோரும் ஒரு மாதிரி லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஜேகே போட்டு கலாய்ச்சிட்ருக்கான். ஜெகோஷி உங்களை பார்த்துட்டு அட பாவிங்களா கட்டில் உடச்சிட்டிங்களா, அதனால தான் நடக்க முடியும் அப்படி சொல்லி அவங்க மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு போகிறாங்க. உங்களுக்கு செம்ம எம்பாரசிங் ஃபீல் அங்கே ரொம்ப இருக்குது. அதுக்கப்புறம் ஜேகே வந்து கட்டில் மாற்ற உள்ளே வர்றதுக்கு முன்னாடி அங்கேருந்து அவங்க ட்ரெஸ்ஸு வளையல் எல்லாத்தையுமே எடுத்துட்டான். அதுக்கப்புறம் அவங்க கட்டிலை மாற்றிட்டு அந்த உடஞ்ச கட்டில் வந்து ஜேகே ரூமை விட்டு எடுத்துகிட்டு போக விடலை, ரூம்லேயே ஓரமாக போட சொல்லிட்டான். இது எதுக்கு? என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ரௌட் மூமெண்ட்டுக்கு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு ஜேகே பார்த்துட்டு இவெல்லாம் எதுவுமே பண்ண முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போயிட்டீங்க. ஜேகேவோட அம்மாவுக்கு அதை நினைக்க சிரிப்பு தான். அதுக்கப்புறம் வந்துட்டு மதியம் எல்லாம் சாப்பிட்றீங்க. உங்களால் உண்மையை சொல்ல நடக்கவே முடியல. ஜேகே தான் உங்களை முடிஞ்ச அளவு கேரி பண்ணி நடக்க வச்சிட்ருக்கான். நைட்டு வந்து நீங்கள் ரூமுக்கு போயிட்டீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு ஒயன் கட்டில் ஸ்ட்ராங் தான், நீ ஸ்ட்ராங்கா? ஜேகே பார்த்து பொழந்துட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் படுத்துக்கிட்டீங்க. ஜேகே சிரிச்சிட்டே வந்து உங்களை பார்க்குறோம். கால் இடுப்புலாம் செம்மையாக வலிக்குது. ஜேகே வந்து எந்திரிச்சிட்டு உங்கள் கால் அமுக்கி விட்டுட்ருக்கான். என்ன மாஃபியா சார் காலெலாம் அமுக்குறீங்க? மாஃபியா சார் காலையும் அமுக்குவேன் கையும் அமுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு
ஜேகே வந்து உங்களுக்கு கால் கையெல்லாம் அமுக்கி விட்டுட்டு இருந்திருப்பான். நீங்கள் அப்படியே தூங்கிட்டீங்க. உங்கள் டேஸ் வந்து இப்படி ரொம்ப ஹாப்பியாக போக ஸ்டார்ட் பண்ணுது. இப்போ நீங்கள் வந்து காலேஜ் ஃபினிஷ் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு வந்து பீரியட் ஸ்கிப் ஆகிருக்கு. நீங்கள் வந்து ஜேகே நீங்களும் நின்று பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா இப்போ வந்து ஜேகே தான் டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கா. நீங்கள் பக்கத்தில் தான் நின்றுட்டுருக்கீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு பாசிட்டிவ் தாண்டி இவர் ஏன்டி இவ்வளோ பயப்படுறேன், எனக்கு அதான் பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஜேகேவை நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. நீங்கள் அப்படியே வந்து உங்கள் ஹேண்டை வச்சு ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டீங்க. ஜேகே என்ன பாரு, நீங்கள் அப்படி சொல்லி ஜேகே பார்க்குறீங்க. உங்களை டைட்டாக ஹக் பண்ணிட்டு பாசிட்டிவ்டி உங்களுக்கு செம்ம ஹாப்பி. ஜேகே உங்களை பார்த்துட்டு 4 கட்டில் உடச்சதோட பலன்டி. ஜேகே மண்டையிலே ஒரு அடி வைக்கிறீங்க. ஏன்னா உண்மையிலே தான் 4 கட்டில் உடச்சிட்டிங்க. இப்போ உங்கள் ரூமில் இருக்க அது 5வது கட்டில். இப்போ வந்து தேவும் இங்கே தான் இருக்கான். ஜேகே பாய் எல்லாரையும் எழுப்பிட்டான். எல்லார்ட்டையும் சொல்லிட்டான். அவங்க அத்தைக்கு அவ்வளோ ஹாப்பி. அந்நேரத்தில் உங்களுக்கு என்ன கொடுக்கணும் தெரியல. அவங்க பதறாங்க. ஜேகே அதுங்காட்டி சுகர் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருப்பான். அப்புறம் அவங்க அத்தை அவங்க வாயில் அந்த சுகரை போட்டு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா, ஃபர்ஸ்ட்டு இந்த குடும்பத்துக்கு வாரிசு நீ தரப்போகிற, எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஜெகோஷி வந்து சிரிக்கிறா டேப் பார்த்துட்டு. நாங்கள் நாளைக்கு மார்னிங் சொல்லலான் இருந்தோம். நீ எதுக்கடா மிட் நைட்லேயே சொன்ன? டக்குன்னு எல்லோரும் வந்து அவனை பார்க்குறாங்க. அப்புறம் தான் தெரியுது ஜெகோஷியும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு. உங்கள் அத்தைக்கு செம்ம ஹாப்பி. ஏன்னா 2 பேருமே அவங்கள பொறுத்த வரைக்கும் 2மே அவங்க பொண்ணு. 2 பேருமே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்ப ஹாப்பி தான். நீங்கள் இப்போ வந்து ஜேகே கூட ரூமில் இருக்கீங்க. ஜேகே உங்களை டைட்டாக ஹக் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். ஜேகே என்னடி அப்படி சொல்லிட்டு ஜேகே உங்களை பார்க்குறான். ஒன்றும் இல்லை, ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். தெரியும் அப்படி சொல்லிட்டு ஜேகே உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணுறேன். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு எனக்கு அம்மாக்காச்சும் சொல்லணும்னு தோணுது. ஜேகே உங்களை அம்மாவுக்கு மட்டுமா? அப்பா அண்ணா கண்டிப்பாக கோவப்படுவாங்க. ஆனால் அம்மாவுக்கு இந்த விஷயத்த சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சரி அம்மா கால் பண்ணு. நீங்கள் சரின்னு சொல்லிட்டு ஜேகேவோட ஃபோன்லேருந்து உங்கள் அம்மா கால் பண்ணுறீங்க. உங்கள் அம்மா வந்து ஃபர்ஸ்ட் ரிங்கில் அட்டன் பண்ணிட்டாங்க. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி உங்கள் அம்மா ஃபோன்லேருந்து ஜேகே கால்லாம் பேசியிருப்பீங்க. அவங்க இந்த நம்பர்லாம் ஆல்ரெடி நோட் பண்ணியிருப்பாங்க. பட் எதையும் பெருசாக அவங்க கண்டுக்கலை. சரி அப்படிங்கிற மாதிரி விட்டுருப்பாங்க. அவங்க டக்குன்னு அட்டன் பண்ணிட்டு, ஹலோ வைன்மா அம்மா அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு அப்படியே ஐஸ் டியர்ஸ்லாம் கிளம்புது. ஜேகே உங்கள் ஹேண்டை பிடிச்சிட்ருக்கான். அம்மா என்னடி அதிசயமாக கால்லாம் பண்ணியிருக்க, எல்லாம் மறந்துட்டேன்னு நினச்சேன். சாரிம்மா. உங்கள் அம்மா சரி சொல்லு, என்ன அதிசயமாக கால் பண்ணிக்க? ஏம்மா அப்பா இருக்காரா? அப்பா இருக்காருமா, பரவாயில்ல நீ சொல்லு. அம்மா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேம்மா. உங்கள் அம்மாவுக்கு அவ்வளோ ஹாப்பி. உண்மையாவடி? ஐயோ அல்லா, இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்லும்போது உன் வாயில் சுகர் போடணும்னு தோணுது. ஆனால் அம்மா பக்கத்துல எல்லாம் போயிட்டேன். ஃபீல் பண்ணாதம்மா, கண்டிப்பாக நான் உன்னை பார்க்க வரணும்டி. ஆனால் உங்கள் அப்பனும் உங்கள் அண்ணனும் தான் முரண்டு பிடிச்சிட்ருக்காங்க. நீ அம்மா பார்க்க வரியா? சரிம்மா அப்படின்ட்டிங்க. உங்கள் அம்மா வந்து உங்களுக்கு காஃபி ஷாப் வர சொல்லியிருப்பாங்க. இப்போ நீங்களும் ஜேகே வந்து அங்கே போய் உட்காந்துருக்கீங்க. நீங்கள் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக பரதா தான் போட்டிருக்கீங்க. உங்கள் அம்மா உள்ளே வரும்போதே அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. அவங்க வந்தோடனே லைட்டாக வந்து நீங்கள் பரதா போட்டிருக்கீங்களே, அதை தூக்கிட்டு உங்கள் ஃபோர்வீலில் கிஸ் பண்ணுறாங்க. ஜேகே அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கான். ஒரே நல்லா இருமா, நல்லா இருப்பேன், சந்தோஷமாக ரெடி, ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பார்த்து சொல்கிறாங்க. ஜேகேக்கு டக்குன்னு சிரிப்பு வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து உங்கள் அம்மா உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. எப்படி இருக்கு, நல்லா பார்த்துக்குறாங்களா? நல்லா பார்த்துக்குறாங்கம்மா. ஜேகே வந்து எந்திரிச்சு போயிருப்பான். சரிடி, சந்தோஷமாக இருக்கேம்மா, ரொம்பம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. உங்கள் அம்மா ரொம்ப நேரம் கூட பேசினா அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறாங்க. அவங்களுக்கு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவ்வளோ ஹாப்பி. சுகா அவங்க அம்மா பார்த்து முறைச்சிட்ருக்கான். இப்போ எதுக்கு என்ன முறைக்கிற? நீங்கள் வேணை பார்க்க தானே போயிட்டு வந்தீங்க. ஆமாம், அதுக்கு என்ன? அம்மா ஐயோம்மா அப்படி பண்ணுற, என்னையும் கூப்பிட்டு போயிருக்கலாம்ல. அவங்க டக்குன்னு சுகாவை பார்க்குறாங்க. நானும் வைனா அடிக்கடி பார்த்துட்டு தாம்மா இருக்கேன். இப்போ என்னாச்சுன்னு தெரில, காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் வெளியவே வரதில்ல. அவங்க அம்மா ஹாப்பியாக சுகாவோட கையை பிடிச்சிட்டு, நீ மாமா ஆக போகிற. சுகாவுக்கு விஷயம் ஷாக்கு. உண்மையாவா? வைன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காடா, ஃபோன் பண்ணி சொன்னான், அதான் பார்க்க போனேன். சரிம்மா, நல்லா இருக்காளா? நல்லா இருக்காடா. வா சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு சுகா அவங்க அம்மாட்ட பேசிட்டு விட்டுருப்பான். சுகாவுக்கு வந்து ரொம்ப கில்ட்டாக இருக்கும், உங்களை அடித்தோமே, சரி நம்ம அப்படி ரியாக்ட் பண்ணிக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு அவனுக்கு தோணியிருக்கும். ஏன்னா அவன் டெய்லி உங்களை பார்க்க வந்து காலேஜ் வருவான். நீங்கள் அவ்வளோ ஸ்மைலோடு வருவீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது தங்கச்சி நல்லா தான் பார்த்துட்ருக்காங்க போல், நம்ம தான் ஓவராக ரியாக்ட் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு சுகாவுக்கு தோணியிருக்கும். அதனால் சுகாவுக்கு வந்து இப்போ உங்கள் மேலே அந்த கோவெல்லாம் போய் உங்கள்கிட்ட பேசணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் அதிகமாக இருக்குது. இப்படியே வந்து உங்கள் டேஸ்லாம் ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கு. ஜிகோஷி வந்துட்டு அவங்க மாமியார் வீட்டுக்கு போயிருப்பாங்க. ஏன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்க 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்கக்கூடாதுல்ல, அதனால் அவங்க போயிருப்பாங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்க? உங்கள் அத்தை உங்களுக்கு அவ்வளோ பார்த்து செய்வாங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து 7th மந்த்து அழகாப்பு போடலான்னு சொல்லி எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. உங்கள் தான் அந்த முஸ்லீமில் அந்த பழக்கம் இல்லைன்னு இருக்கா இல்லைன்னு தெரிலடா. ஸோ நான் அந்த ஆனால் இங்கே இருக்கா அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்துக்கிறேன், சரியா? இப்போ வந்து அந்த வளைகாப்பு போடுற பழக்கம் இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப உங்களுக்கு ஓகேன்னு தோணுது. ஆனால் உங்களுக்கு வந்து உங்கள் அம்மாவுக்கு கூப்பிடணும்னு சொல்லி ரொம்ப ஆசையாக இருக்குது. ஏன்னா கண்டிப்பாக உங்கள் அம்மா உங்களுக்காக வருவாங்க. நீங்கள் ஜேகே பார்க்குறீங்க, கண்டிப்பாக அம்மா கூப்பிட்றேன்.
சரி ஜேகே அப்படின்றீங்க. ஜேகே வந்துட்டு அதுக்கப்புறம் பேசிட்டு விட்டுருப்பான். இப்போ அந்த ஃபங்க்ஷன்லாம் வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்றைக்கி உங்கள் வளகாப்பு. நீங்களும் ஜெகஷியும் பக்கத்தில் பக்கத்தில் தான் உட்காந்துருக்கீங்க. ஒன்றா குறைச்சி தான் வளகாப்பு போடுறாங்க. ஃபுல்லாக ஜேகேவோட சொந்தக்காரங்க அவ்வளோ பேர் வந்திருக்காங்க. உங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தரா வந்து வந்து வளையல் போட்டு விட்டுட்ருக்காங்க. அதே மாதிரி ஜெகோஷிக்கும். இப்போ வந்து உங்களுக்கு வளையல் போட யாரும் கிட்ட வராங்க. நீங்கள் வந்து தலையில் ஆல்ரெடி அந்த போட்டிருக்கதெல்லாம் போட்டு தான் இருக்கீங்க. என் கையை கொடுமா. நீங்கள் டக்குனு அந்த வாய்ஸ் கேட்டு பார்க்குறீங்க. நிற்கிறது உங்கள் அப்பா. உங்களுக்கு செம்ம ஷாக்கு. எப்படி இருக்கீங்க? அப்பா எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன். அப்பா அப்படி சொன்னீங்க. டக்குனு உங்கள் அப்பா ஹக் பண்ணுறீங்க. நல்லா இருக்கேம்மா. அப்பா நல்லா இருக்கேன்ப்பா அப்படின்றீங்க. உங்கள் ஐஸ்லாம் டியர்ஸ் வருது. உங்கள் அப்பா டியர்ஸ் தொடச்சிடுறேன். சிவங்களை பார்த்துட்டு எப்படி இருக்கேன்? உங்களுக்கு அவ்வளோ அழகு வருது. நீங்கள் அண்ணான்னு சொல்லிட்டு சுகா ஹக் பண்ணிட்டு அவ்வளோ அழுகுறீங்க. உங்கள் அம்மாவை பார்க்கும்போது உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. 3 பேர் சேர்ந்து உங்களை உட்கார வைக்கிறாங்க. அங்கே இருக்க எல்லாருக்குமே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஜேகே வந்து அந்த சைடு தான் நின்றுட்டு இருந்திருப்பான். அவங்ககிட்டயே வரல. ஜேகே உங்களை பார்த்துட்டு ஓகேவா, நீங்கள் அவ்வளோ ஹாப்பியாக ஜேகே பார்த்து சிரிக்கிறீங்க. உங்கள் அம்மா அப்பான்ட்டு அப்புறம் வளையெல்லாம் போட்டுவிட்டு சுகா வளையல் போட்டுவிட்டு எல்லாம் போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. உங்களுக்கு வந்து ஒருத்தவங்க வளையல் போட்டுட்ருக்காங்க. நீங்கள் அது போதும் இந்த வளையல் என்னம்மா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோ, எல்லாத்த போதும் அப்படின்றீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வலையெல்லாம் போட்டு விட்டாங்க. நீங்கள் ஜேகே கிட்டே போகிறீங்க. என்னாச்சு இது அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருப்பான். உங்களை பார்த்து என்னாச்சுன்னு கேட்டோன்னே லவ் யூ டூ அப்படின்றா. நீங்கள் ஜேகேவை டைட்டாக ஹக் பண்ணிட்டு ரொம்ப தேங்க்ஸ்டா. எதுக்கு? நீ தான் அம்மா அப்பா வர சொன்னேன். ஜேகே வந்துட்டு அவங்க வரணும்னு ஆசைப்பட்டாங்க, நான் வர வச்சேன், அவ்வளோதான். சரியா அப்பா சாப்பிட்லாம் சரின்னு சொல்லிட்டு நீங்களும் ஜேகே வந்து போகிறீங்க. ஜேகே உங்களுக்கு அங்கே இருக்க எல்லா சாப்பாடையும் எடுத்து ஓடி விட்டுட்ருக்கான். உங்கள் அம்மா அப்பாவுக்கு அதை பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. சுகாவுக்கும் அப்படி தான். அன்றைக்கி அவங்க வீட்டில் எல்லாருமே இருந்திருப்பாங்க. அவங்களாம் போகவே இல்லை. ஈவினிங் வரைக்கும் இருந்திருப்பாங்க. எங்கள் அம்மா கிட்ட அப்பா கிட்ட இவ்வளோ நாள் நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தீங்களோ அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. இங்கே எல்லோரும் உங்களை எவ்வளோ கேர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்குலாம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா மாஃபியா ஃபேமிலின்னு நினச்சி பயந்து அவங்களுக்கு இப்போ இப்படி நடக்குது அப்படிங்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. உங்கள் அம்மா வந்து உங்கள் அத்தைகிட்ட போயிட்டு பொதுவாக வளகாப்பு போட்டதுக்கப்புறம் பிள்ளைய அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டு போவாங்கன்னு சொன்னாங்க. நான் கூட்டிகிட்டு போவா. உங்கள் அத்தை வந்துட்டு உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் வந்துட்டு ஜேகே பார்க்குறீங்க. ஜேகே உங்கள் அம்மாவை பார்த்துட்டு கூட்டிகிட்டு போட்டுமா அப்படி சொல்லிட்டு தலையாட்டுறான். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு கூட்டிகிட்டு போட்டுமா ஜேகே நான் உங்க கூடயே இருக்கேன். ஜேகே உங்கள் ஹேண்டை பிடிச்சிருப்பான். அதை லைட்டாக எடுத்து விட்டு அம்மா கூட போ. ஜேகேப்பா உன்னை விட்டுட்டு போகலப்பா. உங்கள் ஐஸ்லாம் டியர்ஸ் கிளம்புது. என்னை விட்டுட்டு போகலடி எப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து ஐஸை தொடச்சிட்டு அவங்க கூட போகிறேன். அவ்வளோதான் சரியா? டெய்லியும் உன்னை பார்க்க வரேன். சரியா? சரி அப்படி சொல்லிட்டு நீங்களும் உங்கள் பேரண்ட்ஸ் கூட போயிருப்பீங்க. ஏன்னா ஜெகோஷி வந்து இங்கே வரணும்ல, அதனால் நீங்களும் ஓகேன்னு கிளம்பியிருப்பீங்க. இப்போ வந்து நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போயிருக்கீங்க. அங்கே எல்லாேருக்கும் அவ்வளோ ஹாப்பி. உங்கள் சொந்தக்காரங்களாம் வந்து வந்து உங்களை பார்த்துட்டு போகிறாங்க. எல்லோரும் உங்களுக்கு டெய்லி ஏதாவது செஞ்சு கொடுத்துட்டே இருக்காங்க. ஜேகேவும் டெய்லி உங்களை பார்க்க வேணாம். உங்கள் அத்தை மாமாவும் டெய்லியும் வருவாங்க. ஏதாச்சும் உங்களுக்கு வாங்கிட்டு வருவாங்க. அதை பார்க்கும்போது உங்கள் அம்மா அப்பாவுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. பட் சுகானால் தான் யாருமே ஃபேஸ் பண்ண முடியல. இப்போ நீங்களும் சுகா வந்து ரூமில் உட்காந்துருக்கீங்க. சுகா உங்களை பார்த்துட்டு பேபி க்யூட்டாக மூவ் பண்ணிகிட்ருக்கானுங்க. ஆமாண்ணா அப்படின்றீங்க. சுகா வந்து உங்கள் ஸ்டொமக்கில் கை வச்சுருக்கான். உங்கள் அம்மா அதை பார்த்துட்டு நின்றுட்டுருக்காங்க. உங்கள் அப்பாவும் உட்காந்துருக்காரு. உங்கள் அப்பாவும் உங்கள் ஸ்டொமக்கே பார்த்துட்ருக்காரு. ஏன் அத்தை அப்படி சொல்லி நீங்கள் பார்க்குறீங்க. உங்கள் அத்தை தான் என்னம்மா எப்படி இருக்க? நல்லா இருக்கேத்தா வாங்க அப்படி சொல்கிறீங்க. ஷிவா வந்துட்டு அவ்வளோனா ஹேண்ட் வச்சுருப்பாள். அதை டக்குன்னு எடுத்துட்டான். ஏன்னா ஜேகப்பும் உள்ளே வந்திருப்பான். ஜேகப் பார்த்துட்டு சாரி உங்கள் ஃபேமிலி டைமை டிஸ்டர்ப் பண்ணிட்ட போல். ஐயோ அப்படி இல்லை மாமா அப்படின்றீங்க. சுகா வந்துட்டு அப்படி சைலண்ட்டாக உட்காந்துருக்கான். என்ன சுகா மாப்பிள்ள ரொம்ப சைலண்ட்டாக இருக்கீங்க. சுகா டக்குன்னு பார்த்துட்டு ஐயோ அப்படி இல்லை அப்படின்றான். நீங்கள் என்கிட்ட நார்மலாக பேசலாம். எதையுமே நாங்கள் மனசில் வச்சுக்கல சரியா? சுகா டக்குன்னு சாரி இப்படி சொல்லிட்டு கால் விடுறான். டக்குன்னு ஐயோ ஜேகப்புக்கு ஒரு மாதிரி எழுப்பிட்டு எதுக்கு காலெல்லாம் விழுறீங்க? இல்லை அவங்கள அப்படி பேசியிருக்கக்கூடாதுல்ல. நாங்கள் ரொம்ப ஹார்ஷாக பேசி ரொம்ப பிஹேவ் பண்ணிட்டோம்ல. ஐயோ அப்படிலாம் இல்லைங்க, எல்லோரும் பண்ணுற நார்மலான விஷயம் தான் அப்படி சொல்லிட்டு எல்லோரும் வந்து சுகாட்ட பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் சுகாவும் நார்மலாக பேசிகிட்டு இருந்திருப்பான். இப்போ வந்து நீங்கள் ஜேக்கு கால் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இப்போ நைட் டைம் நீங்கள் ஜேக்கு அத்தனை கால் பண்ணுறீங்க, ஒரு ஃபோன் கூட எடுக்கல. நீங்கள் திருப்பி வந்து உங்கள் அத்தை கால் பண்ணுறீங்க, அவங்களே எடுக்கலை. ஜேகுக்கு பண்ணிட்டீங்க, அவங்களே எடுக்கலை. லாஸ்ட்டாக நீங்கள் வந்து ஜெகோஷிக்கு கால் பண்ணுறீங்க. ஜெகோஷி எடுத்துகிட்டு என்னாச்சு வயன் அது என்னாச்சு அவங்க ஃபோனே எடுக்கலை, எனக்கு பயமாக இருக்குது. இல்லைடா அது என்னாச்சு அப்படின்ட்டுருக்கேன். அவங்க எதுவுமே சொல்லலை. எதுக்கு ஃபோன் அட்டன் பண்ண? ஜேகேவோட வாய்ஸ் வந்து ரொம்ப டல்லாண்ட் ஒரு மாதிரி கேட்குதுன்னு. நீங்கள் என்னாச்சு அவங்களுக்கு என்னாச்சுங்கிறீங்க. ஃபோன் வச்சுட்டாங்க. நீங்கள் வேகமாக போயிட்டு சுகாவை எழுப்புறீங்க. என்னாச்சுடி என்னாச்சுமா வலிக்குதா? ஆனால் என்னமோ ஆயிடுச்சு போடணும். ஏதோ மாதிரி இருக்குன்னு எனக்கு நான் போய் பார்த்துட்டு வந்துடுறானா. சரி வா அப்படி சொல்லிட்டு சுகா வந்து உங்களை அந்நேரத்தில் வந்துட்டு ஜேகேவோட வீட்டுக்கு கூப்பிட்டு வரான். நீங்கள் பார்க்குறீங்க எல்லோரும் ஹாலில் இருக்காங்க. ஜேகேக்கு வந்து அடிபட்டிருக்கு, கட்டி அப்போ தான் உட்கார வச்சுருக்காங்க. ஜேகே வந்துட்டு சைலண்ட்டாக இருக்கானுங்க. ஜேகே என்னாச்சு? ஜேகே டக்குன்னு திரும்பி பார்க்கலாம். நீங்கள் உள்ளே வந்திருப்பீங்க.
என்னம்மா எதுக்கு இந்நேரத்தில் வந்து நீங்கள் ஓடி வந்து ஜேகே வந்து ஹக் பண்ணுறீங்க? என்ன ஆச்சுடி? எதுக்குடி ஓடி வர? அப்படி சொல்லிட்டு ஜேகே உங்களை பார்க்குறான். அவன் ஹேண்டில் கையில் கால்லலாம் பயங்கர அடி. என்னாச்சுடா? ஒன்றும் இல்லடி, மாஃபியா ப்ராப்ளமாக போயிருந்தேன். ஸோ அடிபட்டுருச்சு. ஒன்றும் இல்லை, நீ பதட்டமாகாத. உங்கள் ஐஸில் வந்து டியர்ஸ் வந்துட்டே இருக்குது. ஜேகே தொடச்சி விட்றா, நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. ஒன்றும் இல்லடி, வயிற்றுல பாப்பா இருக்குடி, அழாதடி. என்னடா என்னடா இப்படி அடிபட்டுருக்கு? ஒன்றும் இல்லடி அப்படின்ட்டு நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறம் உங்களை வந்து ஜேகே வந்து ரூமுக்கு போயிருப்பான். சுகா வந்துட்டு சரி நான் வீட்டுக்கு போகிறேன், இல்லை நீங்கள் இருங்க, இல்லை நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு சுகா வந்து வந்திருப்பான். சுகாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எப்படி அடிபட்டிருக்கும்? மாஃபியானா இவ்வளோ ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அப்போ தான் ஃபீல் ஆகுது. இது வரைக்கும் ஜேகேக்கு அடிப்பட்ட நீங்களும் பார்த்ததில்ல. என்ன ஜேகே உங்களை பார்த்துட்டு ஒன்றும் இல்லடின்னு சொல்லி உங்களை போட்டுக்கிட்டு கம்டவுன் பட்டான். உங்களுக்கு பட் டிஎஸ் வந்துகிட்டே இருக்குது. ஜேகே வந்து உங்கள் டிஎஸ் தொடச்சி விட்டு என்ன பாரு, நீங்கள் வந்து சைலண்ட்டாக ஜேகே பார்க்குறீங்க. ப்ளீஸ் அல்லாத, நீ அழுதா என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணுது. நீங்கள் ஜேகே அமைதியாக பார்க்குறீங்க. நீ நீ அழாதடி. ஜேகேக்கு ஒரு மாதிரி நீங்கள் அழுவ வந்து டிஎஸ் வரவும் நீங்கள் டக்குன்னு கண்ணு தொடச்சிட்டு சரி அல்ல இங்கே பாரு, நீ நல்லா அழக்கூடாது, சிரிக்க மட்டும்தான் செய்யணும். அடிப்பட்டு வந்திருக்க சிரின்ற. சிரிடி, சந்தோஷமாக இரு சரியா? போடா. என்னடா புதுசாக இதெல்லாம்? இது ஃபர்ஸ்ட் டைம் தான், எனக்கு கண்டிப்பாக இப்படி நடக்காது. ப்ளீஸ் அல்லாதடி அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து உங்களை சமாதானம் பண்ணிட்டான். நீங்கள் ஜேகேவே பார்த்துட்ருக்கீங்க. பட் உங்களுக்கு ஐஸ்லாம் ஒரு மாதிரி இருக்குது. ஜேகே உங்கள் மடியில் படுத்துட்டு எனக்கு ரொம்ப வலிக்குது ஜேகே எப்படின்றீங்க? ஐ மீன் என் ஹார்ட் வலிக்குது, என் பொண்டாட்டி அழுகுறான். இப்போ அந்த டைலாக் ரொம்ப முக்கியம். ஜேகேக்கு ஒரு அடி வைக்கிறீங்க, ஜேகே சிரிச்சிட்டேனே எனக்காக ஒரு பாட்டு பாடுறியா? பாட்டாம். எனக்கு ரொம்ப வலிக்குதில்ல, நீ பாட்டு பண்ண நான் தூங்கிடுவேன். பாடுறியா? நீ வேறு பாடி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. எனக்கு அழுக தான் வருது, பாட்டே வரல. என்னடி? சரி பாடுற அப்படி சொல்லிட்டு நீங்களும் வந்து பாடுறீங்க. ஜேகே வந்து அதை கேட்டுகிட்டே அப்படியே தூங்கியிருப்பான். நீங்கள் அவன் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே உட்காந்துருக்கீங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்கள் ஜேகே மடியில் வந்து அப்படியே தலையை மட்டும் எடுத்து வச்சுட்டு நீங்கள் படுத்துட்டு ஜேகே லைட்டாக இழுத்து உங்கள் செஸ் கிட்ட படுக்க வைக்கிறீங்க. ஒரு ஸ்மைலோடு அப்படியே படுத்துருப்பான். அப்படியே 2 பேர் தூங்கியிருப்பீங்க. நீங்கள் அதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு நான் போகவே இல்லை, நான் ஜேகேவே பார்த்துக்கிறேன்ட்டிங்க. ஜேகேக்கு வந்து அடியெல்லாம் சரியாக இருக்கும். பட் நீங்கள் போகவே மாட்டேங்கிறீங்க. ஜேகேவே போன்னு சொன்னாலும் போக மாட்டேங்கிறீங்க. உங்கள் அம்மா அப்பா இப்போ வந்து பாட்டு போகிறாங்க. உங்களால் இப்போ ஜேகே ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி ஃபீலாக இருக்கும். அதனால் நீங்கள் இதாக செகண்ட் சொல்லி இங்கேயே தங்கிட்டீங்க. இப்போ உங்களுக்கு டெலிவரி பெயின் வந்துருச்சு. ஜேகே உங்களை அவ்வளோ பதட்டமாக ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறான். ஏன்னா வாட்டர் ப்ரோக் ஆகி நீங்கள் அழுதுட்ருக்கீங்க. ஒன்றும் இல்லடி, எனக்கு பாரு, எனக்கு பயமாக இருக்குடி. ஒன்றும் இல்லைடா, இவ்வளோ பெரிய மாஃபியா பயப்படுற ஓடி அவன் வழி அவனுக்குன்னு சொல்லிட்டு ஜேகே அவ்வளோ அழுகுறான். ஜேகே பண்ணிட்டு ஜேகே சமாளிக்க ட்ரை பண்ணுறான். பட் முடியல. ஜேகே பண்ணிட்டு ஜேகே பார்த்துட்டே இருக்கா. ஜேகே உடஞ்சி அவ்வளோ அழுகுறான். ஒரு வழியாக வந்துட்டு இப்போ உங்களுக்கு பேபியும் பிறந்துருச்சு. பேபி பிறந்த சவுண்ட் கேட்டோன்னா அப்பாடின்னு இருக்கு. கரெக்டாக பார்த்தா கூட வந்து ஜெகோஷி வந்திருப்பாங்க. ஜெகோஷிக்கு இவ்வளோ நேரம் பெயினே வந்திருக்கு. அது வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. திடீர்னு பார்த்தா ஜெகோஷிக்கு செம்ம பெயின். ஜெகோஷி அழ ஆரம்பிச்சோன்னே எல்லோரும் டக்குன்னு அவங்களை பார்க்குறாங்க. ஒம்ஷட்டே பதறிட்டு அவன் கூட தான் இருப்பான். ஜெகோஷி என்னாச்சு? வலிக்குதுடா. அவங்களுக்கு டக்குன்னு வாட்டர் ப்ரோக் ஆகிருக்கும். அதுங்காட்டி இன்னொரு பெட்டில் அவங்கள அட்மிட் பண்ணிட்டாங்க. இப்போ உங்களுக்கு பேபி பிறந்துச்சுன்னு சொல்லி பேபி கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க. அது அழகான பாய் பேபி. ஜெகிக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அவன் பையனை பார்த்துட்ருக்கான். கிட்டே அழுதுட்ருக்கான். இப்போ ஜேகே எந்த நிலமை இருக்கானோ அதே நிலமைட்டே இருக்கான். அதுக்கப்புறம் ஜெகோஷி போட்டுக்கிட்டு அழுதி கண்ட்ரோல் ஆகிறா. கரெக்டாக பார்த்தா அங்கே ஒரு பேபி பாய் பிறக்கிறான். 2 பேத்துக்கு அவ்வளோ ஹாப்பி. நம்மள மாதிரியே எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேர் வருவாங்க. அப்படியே ஜேகேவோட அம்மா ஷாக்கில் பார்க்குறாங்க. எது அடுத்த 2 மாஃபியாவா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் ஷாக்காக தான் ஆகுது. என் பையன் என் பிளேஸில் வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ப்ரௌடாக சொல்லிக்கிறாங்க. ஏன்னா இவங்க 2 பேர் இந்த இடத்துக்கு அடுத்து இவங்க பசங்க தானே. அந்த விதத்தில் இதுங்க 2க்கு ப்ரௌடு. பட் கண்ணு முழிக்க போகிற உங்கள் ரியாக்ஷன் தான் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. இப்போ வந்து உங்களுக்கு டெலிவரி முடிச்சு ஜேகேவோட வீட்டுக்கு தான் கூப்பிட்டு வந்துருப்பாங்க. ஜேகேவோட அம்மா உங்கள் 2 பேத்துக்கு ஏதாச்சும் செஞ்சு கொடுத்துட்டே இருப்பாங்க. ஏன்னா ஃபீட் வேறு பண்ணுறீங்களா, டயர்டாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் வந்து ரூமில் பாப்பா படுக்க வச்சுட்டு அவன் கையை பிடிச்சி பார்த்துட்ருக்கீங்க. என்னடி பண்ணுற? 10 மாதம் சுமந்ததுன்னா உன்ன மாதிரியே இருக்கானா, அதான் நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். ஜேகே வந்து ஸ்மைல் பண்ணிட்டு உட்காந்துட்டு அவன் என்ன மாதிரி மாஃபியாவாக இருப்பான். நீங்கள் டக்குன்னு ஜேகே பார்த்துட்டு பையனை மாஃபியாவாக மாற்றிடுவியா? கண்டிப்பாவான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷாக்கு. உண்மையாவா ஜேகே? உண்மையாக தாண்டி அப்படின்றான். நீங்கள் ஆன்னு சொல்லிட்டு ஷாக்கில் இருக்கிறேன். சரி விடு, க்யூட்டாக இன்னொரு பாப்பா பெற்றுக்கலாம் மாஃபியா ஆகாத மாதிரி.
ம். உங்க அம்மா அப்படிதான் நினைச்சு ஜெகோஷியக்காவ பெத்திருப்பாங்க. பட் ஜெகோஷியக்கா மாஃபியா தானே! ஜேக்கு வம்சா டக்குனு ஷாக்ல பார்க்குறான். ஏன்னா, அவங்க வீட்ல யாருக்குமே தெரியாது ஜெகோஷி மாஃபியா அப்படிங்கிற விஷயம். அவ வந்து இவங்க 2 பேத்துக்கு ஹெல்ப் பண்ணிட்டா. அந்த ஃபீல்டுக்குள்ள தான் இருக்கா. ஆனா, அத வந்து ஜேகப்க்கும் சொல்லல. அங்க வந்து அவங்க அம்மாவுக்கும் சொல்லல. அவங்க சீக்ரெட்டா வச்சிருப்பாங்க. அது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு சொல்லி சுத்தமா ஜேக்குக்கு புரியல. ஜெகோஷி சொன்னாளா? ம்ஹ்ம். நானே கண்டுபிடிச்சிட்டேன். ஜேகேக்கு அதுக்கு மேல அடுத்த ஷாக்கா இருக்கு. நீங்க வந்து உங்க பையன வச்சு விளையாண்டுட்டு இருக்கீங்கல்ல, அவன் திடீர்னு அழுறான். நீங்க அச்சச்சோ! அழுறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவன தூக்கி வந்து ஃபீட் பண்றீங்க. ஜேகே உங்களே பார்த்துட்டு இருக்கான். பொறுக்கி இப்படி பார்க்காதடா. எனக்கு ஆ அப்பா சாமி முடியல என்னால. போடா டெய்லி இப்படியே தான் கேட்டு நைட் என்ன பாடப்படுத்துற இன்னைக்கு இப்பயே ஸ்டார்ட் பண்ணிட்டியா? ஏன் எப்படி கேட்டோன்னு குடுத்த மாட்டுதா? அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்துட்டு அங்கேயே குறு குறு குறுன்னு பார்க்குறான். ஏன் இப்படி குறு குறு குறுன்னு பார்க்குற? எனக்கு கிடைக்குமான்னு பார்க்குறேன். உனக்கு கிடைக்காது அப்படி சொல்லி நீங்கள் ஜேகே வந்து லைட்டாக புஷ் பண்ணுறீங்க. ஜேகே சிரிச்சிட்டேன்னு ப்ளீஸ் டி. ஜேகே தம்பிக்கு தான் ஜேகே பத்தோம். எனக்கும் அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து குழந்தை தூங்குனதுக்கப்புறம் தூக்கி அங்கிட்டு வச்சுட்டு எனக்கும் அப்படியே பண்ணேன். ஜேகே எந்திரா ஜேகே. கேட்கவே மாட்டேங்கிறான். ஜேகே அப்படியே படுத்தே இருக்கான். நீங்கள் ஜேகே பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டுருக்கீங்க. அப்போ ஸ்மைல்னா அக்செப்ட்னு அர்த்தம் தானே. அப்படிலாம் இல்லை அப்படின்றீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்படியே ஜேகேக்கு ஃபீட் பண்ணுறீங்க. அவன் அப்படியே ஃபீட் பண்ணிட்டு க்யூட்டாக தூங்கியிருப்பான். நீங்கள் அச்சோ என் குழந்த பையன் அப்படி சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ வேறு எடுத்து வச்சிட்டீங்க. பட் லைட்டாக மறைச்ச மாதிரி தான் எடுத்திருப்பீங்க. ஜேகே வந்து நல்லா தூங்கிட்டுருக்கான். உங்களுக்கு எந்திரிக்க கூட மனசு வரல. கரெக்டாக வந்து ஜேகேவோட அம்மா டோர் நாக் பண்ணிப்பாங்க. நீங்கள் சிக்கி எந்திரி எந்திரிக்கவே இல்லை ஸ்டில் தூங்கிட்டே இருக்கோம். நீ ஜேகே தூக்கி படுக்க வச்சுட்டு போய் பார்த்தா சுகா தான் வந்திருப்பானுங்க. பார்க்குறீங்க ஜேகே வந்து தூங்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஜேகேவோட லிப்ஸில் வந்து மேல் கொட்டியிருக்கோம். நீங்கள் அதை லைட்டாக வைப் பண்ணிட்டுருக்கீங்க. சுகா உள்ள வந்துட்டு குழந்தை பார்க்க தான் வந்தேன். சரிண்ணா அப்படின்றீங்க. சுகா வந்துட்டு குழந்தை தூக்கிட்டு அச்சோ என் செல்லக்குட்டி அப்படி சொல்லிட்டு சுகா வந்து நம்மளை கொஞ்சிட்ருக்கான். ஜேகே அந்த சவுண்ட் கேட்டு எந்திரிச்சு பார்க்குறான். சுகா ஜேகே பார்த்துட்டு சும்மா பேபி பார்க்க வந்து சரி அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஜேகே அங்கே உட்காந்துருக்கா. நீங்கள் அண்ணா இரு காஃபி எடுத்துகிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வெளியே போயிட்டீங்க. ஜேகே சுகா பார்த்துட்டு என்ன ஒர்க்லாம் கரெக்டாக போதா? கரெக்டாக தான் போகுது. பட் 1 2 ப்ராஜெக்ட் மட்டும் நான் டேட் என்னென்னு பார்க்க சொல்லியிருந்தேன். பார்த்துட்டானா? பார்த்துட்டேன். மிஸ்டேக் நீ பார்த்துட்டேல? பார்த்துட்டேன் அப்படி சொல்லிட்டு 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அந்த டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் 2 பேர் சும்மா கேஷுவலாக குழந்தைக்கு நானும் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படி சொல்லிட்டு அப்படி பேசுகிறாங்க. உங்களுக்கு எதுவுமே புரியல. நீங்கள் சரின்னு சொல்லிட்டு சும்மா உங்கள் அண்ணன்ட்டு ஜேகேட்டி உட்காந்து பேசியிருக்கீங்க. சுகா வந்துட்டு ஜேகேக்கு அடிப்பட்டப்ப என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் அதுக்கு போனப்போ தான் சொல்லவும் அவன் சரி நானும் கூட ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பான். பட் ஜேகே வேணவே வேணான்ருப்பான். பட் சுகாவும் இந்த மாஃபியா ஃபீல்டுக்குலான்ட்டான். அவன் தான் முரட்டத்தனமாக அடிக்கிறானே. அதனால சரின்னு சொல்லிட்டு ஜேகேவும் அது கூட எடுத்திருப்பான். ஸோ இப்போ சுகாவும் மாஃபியா தான். ஸோ உங்கள் ஃபேமிலி மொத்தமாக மாஃபியாவாயிருச்சு. பட் எல்லாரோட லைஃப்பும் ரொம்ப ஹாப்பியாக தான் போயிட்டுருக்கு. ஸோ ஹாப்பி எண்டிங். இந்த ஸ்டோரி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப லேட்டாகி தான் போடுறேன்னு நினைக்கிறேன். சரி பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே பாய் ஐ லவ் யூ. எல்லோரும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம செகண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஓகேவா பாய்.